السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم، أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الله يصطفي من الملائكة رسلا ومن الناس. وقال أيضا: الله يجتبي إليه من يشاء ويهدي إليه من ينيب. وقال أيضا: ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إنما أنا مبلغ والله يهدي وأنا قاسم والله يعطي أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிக்கடி தீனுடைய விடயங்களில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தாரது அல்லாஹ்வுடைய ஒரு தௌஃபீக், அல்லாஹ்வுடைய ஒரு நாட்டம், அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுக்கிறது. கெட்டுத்தனத்தால் செய்ய இயலாது. உலகத்துடைய ஆற்றல்கள் அதிகாரங்களை வச்சு செய்ய இயலாது. பணம் செல்வாக்குகளை வச்சு செய்ய இயலாது. தீனுடைய விஷயங்கள், துனியால வேண்டிய விஷயங்களை செஞ்சு கொள்ளலாம். ஏன் அது அளக்கப்பட்டது. அது எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அளக்கப்பட்டிருக்க விட ஒரு சோத்து மணி எங்களோட தொண்டைக்குழியை தாண்டாது. அளக்கப்பட்ட ஒரு சோத்து மணி எங்களோட தொண்டைக்குழியை தாண்டாம ரூஹு போகவும் மாட்டாது. சக்கராத்தில் எவ்வளோ தேன் ஊட்டுவாங்க, ஜம்சம் ஊட்டுவாங்க. சிலவங்களுக்கு ஏதாவது சாப்பிட இயலாது சப்பி மெண்டு கஞ்சி தீர்த்தி விடுவாங்க. எல்லாமே வெளியே கக்கும், எல்லாமே வெளியே. தொண்டை குழிக்கங்கால அளக்காதது போவாது. இது எங்கட ஈமான். லன் தமூத்த நஃப்சுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா வ தஸ்தவைப அஜலஹா. அளக்கப்பட்ட ரிஸ்கை உட்கொள்ளாமல் பரிபூர்ணமாக அடையாமல் மௌத்து வராது. ஒரு ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. முடிவு செய்யப்பட்ட ஆயுள் வாழ்ந்து முடிக்காமல் ஒரு ஆத்மாவுக்கு மௌத் இல்லை. இது எங்கட ஈமான். தீனுடைய விடயங்கள் கண்ணியமானவர்களே அளக்கப்பட்டதல்ல. அது எங்கட முயற்சியை பொறுத்து கூடும் குறையும். அல் ஈமான் யஸீது வ யன்குஸ். ஈமான் கூடும் குறையும். கூடும் பொழுது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய அமல்கள் கூடும். ஈமான் குறையும் பொழுது கண்ணியமானவர்களே ஷைத்தானுடைய தூண்டுதல்கள் அதிகரிக்கும். சஹாபாக்களுக்கும் இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு. ஈமான் குறையும் கூடும். ஆனால் குறையும் பொழுது கூட்டிக் கொள்ற முயற்சியில் ஈடுபடுவாங்க. கொஞ்சம் உலகத்துடைய சிந்தனைகள் வரும் பொழுது மஸ்ஜிதை நோக்கி ஓடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஓடுவாங்க. யார் சொல்லல, இப்படியான எண்ணங்கள் வருது, என்ன இது காரணம்? அதை நாங்கள் வாசிக்கக்கூடிய சம்பவங்களோட தான் நாஃபக ஹந்தலா. ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டான், ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டான்னு சொல்லிக்கொண்டு போனதே ஹந்தலா எல்லாம். எப்பயுமே கண்ணியமானவர்களே, தீன்ல பிரதானமான ஒரு விடயம்தான்
எங்களைய நாங்க எங்கட பார்வையில தாழ்வாக நினைச்சு மற்றவங்களை உயர்த்துறது. அப்ப அந்த நினைப்பு இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் எங்களை உயர்த்தி கொண்டே போவான். உலகத்திலே தலை சிறந்த மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலே அதுக்கு முன்னாலேயும் இல்லை, அதுக்கு பின்னாலேயும் வர முடியாது. அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட துஆவுல ஒன்றுதான், இலைக்க ரப்பி ஃபஹப்பிப்னி, ரப்பே உன் பக்கம் என்னை நேசத்துக்குரியவனாக ஆக்கு. என்ன அர்த்தம்? உண்ட முஹப்பத்துக்குரியவனாக என்ன மாத்து. வஃபி நஃப்ஸி லக்க ரப்பி ஃபதல்லில்னி, என்னை பற்றி என்னுடைய பார்வையில் என்னுடைய மனதில் தாழ்வாக காட்டு. ஏன் நான் என்ற பார்வையில தாழ்வா விளங்கணும். தாழ்வு மனப்பான்மை அல்ல, அது வேற விலையும் கொண்டு. சரியா? தாழ்வு மனப்பான்மை அல்ல. நான் பலகீனமானவன், நான் ஈமான்ல குறைஞ்சவன், நான் பாவி, நான் அவரை விட அந்தஸ்துல தீனுடைய ஈமான்ல தக்குவால குறைஞ்சவன். இது தன்னை எப்பொழுதும் தாழ்த்தி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தான். மக்கள்கிட்ட பார்வையில கண்ணியமா வை, மக்கள்கிட்ட கேவலப்படுத்திடாத. என்னுடைய பார்வையில் என்னை பணிவானவனாக தாழ்ந்தவனாக காட்டு, மக்களுடைய பார்வையில கண்ணியமானவனாக ஆக்கு. கண்ணியமானே சொல்லிக்கொண்டு வந்த விஷயம், ஹம்தாலா அலியல்லாஹு ஓடிக்கொண்டு வரப்போக்கள் அபூபக்கர் சந்திக்கிறாங்க. என்ன ஹம்தாலா இப்படி கத்திக்கொண்டு வாரீங்க, முனாஃபிக்காயின்னு சொல்றீங்க, என்னப்பா இது? இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும் பொழுது, மஸ்ஜிதில் இருக்கும் பொழுதோ, சொர்க்க நரகத்தை பத்தி பேசும் பொழுதோ கேட்கும் பொழுதோ ஈமான் எல்லாம் கூடுதப்பா. சொர்க்க நரகத்தை பார்க்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். வீட்டுக்கு வந்து கொஞ்சம் மனைவி மக்களோட புழங்கும் பொழுதோ கொஞ்சம் அந்த தன்மை குறையுது. கொஞ்சம் ஈமான் குறையும் பொழுதோ நான் ஒரு முனாஃபிக்கோ சரியான சஹாபாக்கள் பயந்தாங்க. எப்படிப்பட்ட சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும்? 5 நேரம் நபி அவங்களுக்கு பின்னால தொழுதவங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் ஏதோ ஒரு நபி அவர்களுடைய புத்திமதியை கேட்கக்கூடியவங்க. ஒவ்வொரு எட்டுக்களையும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஷூராப்படி செய்யக்கூடியவங்க. அவங்களோட நிலைமைன்னா கொஞ்சம் வீட்டுக்கு போன உடனே அடுத்த தொழுகைக்கு இடையில ஈமான்ல கொஞ்சம் பலகீனம் ஏற்படுற மாதிரி ஒரு ஃபீலிங். அது தன்னுடைய ஒரு நயவஞ்சகத்தனம் போன்ற ஒரு பயம். அபூபக்கர் ஏன் சொன்னாங்க, எனக்கும் இதே நிலைமை ஏற்படுது. 2 பேரும் சேர்ந்து நபி அவங்கள்ட்ட போய் விளக்கம் கேட்போமே, 2 பேரும் போயிட்டு கேட்போமே. எப்பயுமே கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு விஷயத்துல யாருக்கிட்ட எதை கேட்கணுமோ அவங்கள்ட்ட தான் கேட்கணும். தகுதி இல்லாதவங்கள்ட்ட கேட்கக்கூடாது. தகுதியான ஒருவர் இருக்கும் பொழுது தகுதி குறைந்தவங்க விளக்கம் சொல்ல போகக்கூடாது. தலையில காயமுள்ள ஒரு சஹாபிக்கு ஜனாபத் ஏற்படுச்சு, குளிப்பு கடமையாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்தோட ஈக்க கொலை பிரயாணம் அங்கிட்டு ஒவ்வொரு பகுதியில் ஒருத்தர் தங்கியிருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இபாதத்தில் இருந்திருப்பாங்க அல்லது கொஞ்சம் தூரத்தில் இருந்திருப்பாங்க. கேட்டாரு, குளிப்பு கடமை காயம். அவர் கிட்ட இந்த ஒருத்தர்கிட்ட கேட்டாரு, என்ன நான் கட்டாயம் குளிக்கணுமா தயமும் செய்யலுமா? இல்லை, நீ குளிக்கத்தான் வேணும். குளிச்சாரு, மூத்தாயிட்டாரு. நபி அவங்களுக்கு செய்தி வந்துச்சு. என்ன வார்த்தை தெரியுமா சொன்னாங்க? தவறாக தீர்ப்பு கொடுத்து கத்தல் துமு, அந்த மனிதரை கொண்டுட்டீங்கன்னு சொன்னாங்க. எப்பயுமே யாருக்கிட்ட எதை கேட்கணுமோ அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அரை குறைகள் மார்க்கம் பேசுறவங்கள்ட்ட கேட்டோம்டா ஃபவல்லு அவல்லு, அவங்களும் வழிகட்டு சமூகத்தையும் வழி கெடுத்து நரகம் போவாங்கன்ற அந்த அதிசுக்குள்ள ஆயிடுவோம். அபூபக்கர் அவங்ககிட்ட விளக்கம் கொடுக்க இருந்துச்சு. ஹந்தலா அப்படித்தான், ஹந்தலா இப்படித்தான். நான் நபி அவங்களோட வலது கையே, நான் நபி அவங்களை போய் நீக்கிறாளே, நான் பெரிய ஆளே. அபூபக்கர் எந்த ஃபத்வாவும் கொடுக்கல. ஹந்தலா 2 பேர் சேர்ந்து நபி அவங்கள்ட்ட போய் விளக்கம் கேட்பாங்க. போய் விளக்கம் கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அலீமான் யஸீது வ யன்குஸ், இப்படித்தான், கூடும் குறையும். மலக்குமாட்ட ஈமான் கூடிக்கொண்டே போகும்.
மலக்கு மாட்ட இல்லை, நபிமார்கள்ட. மலக்கு மாட்ட ஒரே அந்த குறையவும் மாட்டுச்சு கூடவும் மாட்டுச்சு. மலக்கு மாட்ட எப்பயுமே ஒரே லெவல். நபிமார்களுடைய ஈமான் கூடிக்கொண்டே போகும். ஒவ்வொரு அத்தாட்சிகளை ஒவ்வொரு விடயங்களை பார்க்க பார்க்க கூடிக்கொண்டே போகும், கூடிக்கொண்டே போகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஈமான் எந்த அளவு கூடிக்கொண்டு போச்சுன்னா, தொழுது கொண்டிருக்கும் பொழுதோ அப்படியே முன்னுக்காக என்னமோ பிடிக்க பார்த்துட்டு பின்னுக்கு வராங்க. எவ்வளவு ஈமான உச்சகட்டம்னு பாருங்க. கிரகண தொழுகை, சூரிய சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அப்படியே தக்பீர்ல இருந்தவங்க முன்னுக்கு போயிட்டு என்னத்தையோ பிடிக்க பார்த்துட்டு பின்னுக்கு வராங்க. சஹாபாக்களுக்கு ஒன்றுமே விளங்கல, முன்னுக்கு சும்மா காலியா தான் இருக்குது. கேட்டாங்க, யார சொல்ல என்ன முன்னுக்கு போனீங்க, என்னமோ பிடிக்க பார்த்தீங்க, பின்னால வந்தீங்க. தொழுது முடிச்ச பிறகு கேட்டாங்க, என்ன யார சொல்ல. நபியோட ஒவ்வொரு அசைவுக்கும் விளக்கம் கேட்பாங்க சஹாபா. இது ஏதாவது ஒரு அமலா இருக்கும். ஒரு நாள் லுஹர் தொழுகை பெரும்பாலும் 2 ரக்காத்துல சலாம் கொடுத்துட்டான். 2 ரக்காத்துல சலாம் கொடுத்துட்டான். சலாம் கொடுத்துட்டு வளமையான அவரா திக்ர் துவாவை முடிச்சுட்டு அப்படியே மஸ்தியில போயிட்டு ஒரு மூலையில உட்கார்றான், ஒரு தூணுக்கிட்ட. சாபாக்கெல்லாம் குசு குசு பேசி கொள்றாங்க. என்ன 4 ரக்காத் தொழுகை 2 ரக்காத் தொழுகை வச்சுக்கிறாங்க, என்ன நடந்துச்சு ஒவ்வொருத்தர் பேசி கொண்டே போல எங்கிட்ட ஒவ்வொருத்தரும் விளக்கம் சொல்லிக் கொள்ளாம என்ன துல் யதைன் சஹாபியோட அவருக்குரிய சிறப்பு பேர் துல் யதைன். துல் யதைன் போனாங்க. நபி அவங்கள்ட்ட யார சொல்லலாம், அக்குசிரத்தி ஸலாத்து அம் நஸீத, தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்க மறந்துட்டீங்கன்னு 2 ரக்காத். நபி அவங்களுக்கு அப்ப நினைவு வருது, மனுஷன் தானே, மனுஷன் தான். அப்ப நபிசுல்லாஹ் சஹாபாக்களை கூப்பிட்டு ஒருத்தர் ஒரு செய்தியை கொண்டு வந்தா தீர விசாரிக்கிறன்றது இஸ்லாத்துடைய அடிப்படை, குர்ஆன் சொல்லக்கூடியது. இவர் சொன்ன உடனே அப்படியே சொல்லியது என்ன நடந்துச்சு, என்ன செஞ்சேன், 2 ரக்காத் சலாம் கொடுத்தீங்க அப்படியெல்லாம் கேட்காம பின்னால தொழுத மாமூங்கள் எல்லாரையும் பார்த்து கேட்டாங்க, துல்யதை சொல்றது உண்மையா, நான் 2 ரக்காத் சலாம் கொடுத்தேனா, ஓ யார சொல்லலாம் நீ 2 ரக்காத் சலாம் கொடுத்தீங்க. அப்ப குறுகிய நேரம் மிச்சம் நீண்ட நேரம் இடைவெளி இல்லை, உடனே மற்ற 2 ரக்காத் தொழுவிச்சான். சொல்ல வர விஷயம் என்னடா கண்ணியமானே, நபியவர்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் சஹாபாக்கள் உற்று நோக்கினாங்க, அதற்கான விளக்கத்தை விளங்கி கொண்டாங்க. அப்ப தொழுது முடிச்சோன்னு கேட்டாங்க, யார சொல்லலாம் என்ன முன்னுக்கு போனீங்க, ஏதோ பிடிக்க பார்த்தீங்க, பின்னால வந்தீங்க, எங்களுக்கு ஒன்று விளங்கல்ல. சொன்னாங்க, தக்பீர்ல இருக்கும் பொழுது கியாம்ல இருக்கும் பொழுது சொர்க்கத்துடைய கனிகள் எனக்கு முன்னால தொங்கிக் கொண்டு, தொழுகையில சொர்க்கத்தை பார்த்தாங்க, அவ்வளவு ஈமான். தொழுகையில சொர்க்கம், சொர்க்கத்து கனிகள் தொங்கிக் கொண்டிருக்குது. முன்னால போய் பிச்சை எடுக்க பார்த்தேன், ஒரு பழமண்ட பிச்சை எடுப்பமேனு போனேன். அப்படியே எனக்கு அது அந்த பழத்தை பிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எல்லாம் தரல, அது உயர்த்தப்பட்டுட்டு. பிச்சு இருந்தா அல்லாவுடைய நாட்டப்படியே பிக்கிறதுல இல்லை. அப்படி அந்த சொர்க்கத்துடைய கனியொண்ட உலகத்தில் இருக்கிறவங்க யாராவது காண்றதா இருந்தா குர்ஆன்ல உள்ள ஆயத்துக்கே முரணாக அமைவது. எந்த கண்ணும் கண்டிராத என்ற ஹதீஸுக்கு முரணாமையும். சொர்க்கத்துல பலம் அது சொர்க்கத்துல தான். பிக்கல்ல, பிக்க சந்தர்ப்பம் கிடைக்கல, பிக்க பார்த்தான் ஆசையில, அது உயர்த்தப்பட்டது. அவ்வளோ ஈமான். தொழுகையில சொர்க்கம், தொழுகையில சொர்க்கத்தை, சொர்க்கத்துடைய பிரயாணம் பல தடவை நதி, சொர்க்கத்துடைய நரகத்துடைய காட்சிகளை பல தடவை. ஒரு மலக்குடைய வழிகாட்டல்ல ஒரு மலக்கு அப்படியே என்ன பிரசன்ட் பண்ணி கொண்டே போறார். இது என்ன, இது என்ன சொர்க்கம், அது என்ன, அது என்ன நரகம், அது என்ன தண்டனை, யாருக்கு என்ன, எந்த பாவிகளுக்கு என்ன நரகம். அப்படியான ஒரு வாழ்க்கை, ஈமானிய வாழ்க்கை தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க. சொல்லிக்கொண்டு வந்த விடயம் கண்ணியமானவர்களே, எங்களுடைய ஈமான் கூடும் குறையும். சஹாபாக்கள் 5 நேரம் நபி அவங்களுக்கு பின்னால் சொல்லக்கூடியவங்க கொஞ்சம் குடும்பத்தோட பழகும் பொழுது, புழங்கும் பொழுது, கொஞ்சம் வித்தியாசம் விளங்கும் பொழுது ஓடி வந்துருவாங்க மஸ்ஜிதுக்கு. அவ்வளோ மக்காமி அமல்ல பேணுதல், மஸ்ஜிதோட தொடர்பு. இந்த உழைப்பு கண்ணியமானவர்களே, இது மஸ்ஜிதை மையப்படுத்தி முழு சமூகத்துக்கிட்டையும் செய்யப்படக்கூடிய உழைப்பு. மஸ்ஜித் தான் எங்களுக்கு அடிப்படை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் இருந்துச்சு, மக்களுடைய எல்லா தேவைகள் நிறைவேற அமைப்புல. ஈமானுடைய தேவை, மார்க்க விளக்கம், குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு,
நோய்க்கு வைத்தியம். சிறை கைதிகள் கூட சிறைச்சாலைன்னு சொல்லி வேறையா உருவாக்கப்பட்டு என்ன அதுல தண்டனை சித்திரவதைகள் செய்யப்படல. சிறை கைதிகள் கூட கட்டப்படுறதுக்கு ஒரு தூண் இருந்துச்சு. ஏன்னா அந்த சிறை கைதியும் எதிரியும் இந்த சூழலை பார்த்து இஸ்லாத்துக்கு வரணும். சுமாமத்து உசால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யமாமாவுடைய தலைவர். இதுக்கு முன்னாடி ஒரு தலைப்புல இவருடைய பேர் ஞாபகப்படுத்துகிறேன். எங்கு கண்டாலும் கதையை முடிக்கப்பட வேண்டிய லிஸ்ட்ல இருந்தவர். காபத்துல்லாவுடைய திரையில தொங்கிக் கொண்டிருந்தாலும் இவங்களோட கதையை முடிக்கலும். ஹரத்துடைய எல்லைக்குள்ள காபத்துல்லா கிட்ட ஹரத்துடைய எல்லை உள்ளுக்கும் எந்த உயிர் ஜீவராசியில கூட அநியாயமா கொள்ள இயலாது, உயிர் வாங்க இயலாது. ஒரு மரத்துடைய இலையை கூட அநியாயமா தேவையில்லாம பிக்க கூடாது. அப்படியான ஏரியால இவங்க இருந்தாலும் இந்த லிஸ்ட்ல உள்ளவங்களோட கதையை முடிக்க இயலும். அப்படிப்பட்ட ஒருவர் கைதியா பிடிக்கப்பட்டு கட்டப்பட்டது மஸ்ஜிதுல. 3 நாள் கட்டப்பட்டாரு. 3 நாள் போறமே ஒழுங்காக முறைப்படி சரியாக பக்குவத்தோட வேலை செஞ்சோம்னா ஒரு 3 நாள் போதும் நாங்க வழியுள்ளாவ மாறிட்டோம். எப்படி மாறினாரு பாருங்க. என்னத்தை கட்டப்பட்டிருக்குது? இபாதத்தை பார்க்கிறாரு, தாவத்தை பார்க்கிறாரு, அங்க நடக்கக்கூடிய தாலீமை பார்க்கிறாரு, அங்க நடக்கக்கூடிய குர்ஆன் திலாவத்தை பார்க்கிறாரு, அங்க நடக்கக்கூடிய அஹ்லாக பார்க்கிறாரு, அங்க நடக்கக்கூடிய ஒருவருக்கு ஒருவர் செய்யக்கூடிய உதவி ஒத்தாசைகளை பார்க்கிறாரு. அங்கு வீடுகள்ல இருந்து சாப்பாடு வரும், வீட்டில இருந்து வரக்கூடிய நல்ல சாப்பாடு நல்ல கறிய அவருக்கு கைதி இஸ்லாத்துடைய விரோதி இன்னும் களிமா சொல்லல அவருக்கு கொடுத்துட்டு சாதாரண சாப்பாடு அவங்க சாப்பிடுறாங்க. இக்ராம பார்க்கிறாரு. இக்ராம் அஹ்லாக் நபி அவங்க வந்து மிச்சம் பெரிய பயம் பண்றல. என்ன ஏற்கனவே பல பயங்கள் பண்ணித்தான் இருக்கு, தாவத்து கொடுத்தா இருக்குது. அந்த சூழல்ல பார்வை பிராக்டிக்கலா பார்க்கிறார். என்ன நடக்குது? இஸ்லாம் என்ன? இஸ்லாம் என்றது என்ன? சலாம பார்க்கிறாரு, சலாத்துக்கு பதில பார்க்கிறாரு, ஒருத்தரை மதிக்கிறத பார்க்கிறாரு, இன்னொருத்தர் ஹிதமத் செய்யறத பார்க்கிறாரு, சிரிச்ச முகத்தை பார்க்கிறாரு, சண்டை சச்சரவு இல்லாத ஒற்றுமையான பழக்கத்தை பார்க்கிறாரு, பணக்காரர் ஏழை ஒரு சபையில பார்க்கிறாரு, வெள்ளையரையும் கருப்பரையும் ஒரே சபையில பார்க்கிறாரு. இமாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅஸ்ஸினாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறாரு. அபஷா எத்தியோப்பியாவை சேர்ந்த கருப்பர் இக்காமத் சொல்லக்கூடிய முஅஸ்ஸினாக, அதான் சொல்லக்கூடிய முஅஸ்ஸினாக. கண்ணியமானவர்களே, 3 நாளைக்கு பின்னால அந்த சூழல் சுமாமா எப்படி சோமாய்க்கிறீங்களா? கைஃப பிக்கையா சுமாமா எப்படி ஒரு நிலைமையில சோமாய்க்கிறீங்களா? ஓ நல்ல சோம். 3ஆம் நாள் சொன்னாங்க அவுத்துடுங்க, அவரு அவுத்துடுங்க. அவுத்து விட்டு அவர் கேட்டார், எங்க குளிக்கிற இடங்களை காட்டுங்க. குளிக்க போய் குளிச்சுட்டு அப்படியே வந்து சொல்ல வந்தாரு. கையை நீட்டுங்க. கையை பிடிச்சாரு, கை வச்சாரு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்து என்ன தெரியுமா சொன்னாரு? 3 நாள் ஏற்பட்ட மாற்றம். 3 நாள் முழுமையாக கொடுத்தாரு மஸ்ஜித் நபவிக்கு. காஃபிராக முஷ்ரிக்காக 3 நாள் கொடுத்தாரு. முஷ்ரிக்காக ஷிர்கோட குஃப்ரோட 3 நாள் முழுமையா சூழல், மஸ்ஜிதுடைய சூழல். சலாம் சொல்லி கலிமா சொல்லி முஸ்லிம் ஆயினுடனே சொன்ன வார்த்தை, யா ரசூலல்லாஹ், எனக்கு கண்ணாலை காட்டேலாத முகம் உங்களோட முகம். இதுவரை நான் மிச்சமே வெறுக்கக்கூடிய எனக்கு வெறுப்பான முகம் உங்களோட முகமா இருந்துச்சு. இப்பொழுது முதல் எனக்கு மிச்சம் ஃபேவரிட்டான உவப்புக்குரிய முகம் உங்களோட முகமா மாறிட்டு. 3 நாள் முஷ்ரிக்காக மஸ்ஜிதுக்குள்ள. சஹாபாக்களோட அஹ்லாக், சஹாபாக்களோட ஹிக்மத், சஹாபாக்கள் நடைமுறை, அங்க நடந்த அமல் கனிவுடைய மாற்றும். இந்த உழைப்பு மாற்றும். வேற எந்த முறைகளையும் நபி அவங்க கையாள இல்ல. இதுதான் முறை. அஹ்லாக், ஹிக்மத், தாவத். எங்கு யாரை பார்த்தாலும் ஒரு தீனுடைய மறுமையோடு இணைச்சு பார்க்கிறது. எந்த திறமசாலிகளை பார்த்தாலும் அந்த திறமையை எப்படி தீனுக்கு பாவிக்கக்கூடிய மனிதனை மாத்திரன்னு பார்த்தாங்க. ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு
இஸ்லாத்துக்கு முன்னால இஸ்லாத்துக்கு நபி அவங்களுக்கு இஸ்லாத்துடைய கொள்கைகளுக்கு எதிராக சில கவிதைகள் படித்தவங்க, புலவர், பெரிய தேர்ச்சி பெற்ற கவிஞர், 120 வருஷம் வாழ்ந்தாங்க. 60 வயசுல இஸ்லாத்துக்கே வராங்க. 60 வருஷம் காஃபிர். 61 இருந்து 120 வரைக்கும் தான் முஸ்லிம். நபி அவங்களோட சீராவை, நபி அவங்களோட தோற்றத்தை பற்றி பேசக்கூடிய எந்த சபையிலும் அதிகமா எழுதப்படக்கூடிய எந்த கிதாபுகளையும், நபி அவர்களை பற்றி வர்ணிக்கப்பட்ட எந்த கவிதை கிதாபுகளிலும் இவர்களுடைய வர்ணனை கவிதை இடம்பெறாமல் இல்லை. நபி அவங்களை அல்லாஹ் கபூல் செஞ்சார். திறமைய ஹஸ்ஸானுடைய கவிதை திறமையை, இதில் உள்ள அந்த புலமையை எப்படி தீனுக்கு பாவிக்கிறது, அதுக்கு பின்னால தீனுக்கு சார்பான கவிதைகளாக படிக்க ஆரம்பிச்சாங்க. அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப், அபூ சுஃபியான் இப்னு ஹாரிஸ், 2 அபூ சுஃபியான். அபூ சுஃபியான் 2 பேரும் பிரபலியம். தெளிவா விளையக்கணும் யாருண்டு. பொதுவாக இஸ்லாத்துடைய அந்த பத்ர்ல மற்ற கட்டங்கள் இஸ்லாத்துக்கு எதிராக படையெடுத்தது, தாக்கினது, முற்பட்டது, அங்க ஏனைய அரசர்கள்ட்ட போய் இஸ்லாத்தை பத்தி பேட்டி கொடுத்தது, இந்த சம்பவங்கள் எல்லாம் வாரவர் அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப், நபியோட மாமனார், முஆவியாவோட வாப்பா, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு வாப்பா. இன்னொரு அபூ சுஃபியான் இருந்தார், நபியோட சாச்சாட மகன் அபூ சுஃபியான் இப்னு ஹாரிஸ். 2 பேருடைய புனை பேரும் அபூ சுஃபியான். அவர் யாருண்டா, அவரும் கவிஞர். இஸ்லாத்துக்கு நபியவங்களுக்கு என்ன எதிராக கவிதை படிக்கக்கூடியவராக இருந்தார். நபியோட சாச்சரமா இருந்தான், ஹாரிஸுடைய மகன், நபியோட சாச்ச ஹாரிஸ். ஹஸ்ஸான் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால கவிதையால் அவருக்கு பதில் கொடுத்தாங்க. கவிஞருக்கு கவிதையால பதில். இஸ்லாத்துக்கு எதிராக மிக காரசாரமா மிக கடுமையான வார்த்தைகளை பாவிச்சு அவர் கவிதை படிக்கிறாரு. அவர் பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தார், ரலியல்லாஹு அன்ஹு மாறினாரு. அதுக்கு முன்னால ஒரு பைட்ல சொல்றாங்க, ஒரு துண்டுல சொல்றாங்க, ஹஜௌத முஹம்மதன் ஃபஅஜப்து அன்ஹு, ஹஜௌத முஹம்மதன் ஃபஅஜப்து அன்ஹு ஃபஹைருக்கும் வஷர்ருக்குமா லிகைரிக்குமா ஃபிதா. சொல்றாரு, நீ அபூ சுஃபியானை பத்தி கவிஞர், கவிதையால் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவருக்கு ஒரு வகையான தாவத்தின் தான் அவருடைய அந்த காரசாரத்தை குறைக்கக்கூடிய ஒரு பதில். சொல்றாரு, நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வசை பாடுறாய், இகழ்ந்து படிக்கிறாய், நபி அவங்களோட கௌரவத்தை குறைச்சு படிக்கிறாய். நான் அதுக்கு பதில் தாரேன். நான் அதுக்கு எதிராக உன்னுடைய இசை என்ன இகழ்ந்து படிக்கக்கூடிய வசைபாடலுக்கு எதிராக நான் பதிலளிக்கிறேன். சொல்றார் அவரை பார்த்து, உன்னையும் நபியை வச்சு பார்த்தா, அபூ சுஃபியான் ஆகிய உன்னையும் நபியவர்களையும் வைத்து பார்த்தால், நபியவர்கள் உங்கள் இருவரிலும் நல்லவர், உங்கள் இருவரிலும் நீ கெட்டவன், நீ காஃபிர், நீ முஷ்ரிக். எனவே நீ கெட்டவனாகிய உனக்கு நபியவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்ன தெரியுமா உவமை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உன்னையே அர்ப்பணிக்க நேரிடும். நபியவர்களுக்காக உன்னையே நீ பிணை கொடுக்க தேவைப்படும். அப்படிப்பட்ட கண்ணியமான சிறந்த நபிக்கு எதிராகவா படிக்கிறாய்? அவர் தொடர்ந்து படிச்சு கொண்டு போறான். அந்த கவிதை பாக்கியத்தை சொல்றாங்க, என்னுடைய கடல் இருக்குது, கவிதை கடல், அது வாளியால கடல்ல தண்ணி அள்ளுறதுனால கடல் கலங்காது. கடலில் வாளியை போட்டு தண்ணி அள்ளுவதனால் கடல் நீர் எப்படி கலங்காதோ, நீ எவ்வளவுதான் நபி அவங்களுக்கு இஸ்லாத்துக்கு எதிராக படிச்சு கொண்டிருப்பியோ அதுக்கு பதில் தந்து கொண்டே இருப்பேன். என்ன சொல்ல வாரண்டா, இவரும் இஸ்லாத்துக்கு எதிராக படித்தவர், நபி அவங்க அவரை டார்கெட் பண்ணினாங்க, இஸ்லாத்துக்கு வந்தாரு, கவிதை திறமையை இஸ்லாத்துக்கு சார்பா பாவிக்கக்கூடியவரமா இருக்காங்க. இதுதான் தீன். ஒவ்வொருத்தரும் தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை தீனுக்கு சார்பாக பாவிக்கிறது. கண்ணியமானே, அதுக்கு தான் இந்த தாவத் உழைப்பு. 2 பிரதானமான விடயம் இந்த தாவத்தோட இணையணும். அந்த 2 இணையும் பொழுதுதான்
தாக்கம் ஏற்படும். ஒன்று ஹிக்மத், இன்னும் ஒன்று அஹ்லாக். இந்த ரெண்டையும் எப்பயும் நபியை விட்டு கொடுக்கல. ஹிக்மத் இருக்கணும். யாரிடத்துல எந்த முறையில எப்படி நடைமுறையை முன்வச்சு இஸ்லாத்துக்கு இருக்கிறது, ஒரு தவறு செய்யக்கூடியவரை எந்த முறையில திருத்துறது, எந்த கட்டத்தில் எந்த விடயத்தை முதன்மைப்படுத்துறது, ஒவ்வொருவரோடையும் எந்த முறை நடந்து கொள்றது, எந்த முறை நடந்து கொள்றது. மத்த அபூ சுஃபியான் யாரு? அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப், நபியோட மாமனார், குறைஷியல்ல முக்கியமான தலைவர்கள் ஒருவராக இருந்தவர். அவர் இஸ்லாத்துக்கு முன்னால் அவருடைய டைப் எப்படின்னா, அவருக்கு கொஞ்சம் சுருக்கமா சொல்றது, இஸ்லாத்துக்கு முன்னால் உள்ள விஷயம், அவரை கொஞ்சம் கண்ணியப்படுத்த விரும்பக்கூடியவர். அவரை கொஞ்சம் பெரிய ஆளாக்கி வைக்கணும். அவரை கொஞ்சம் உசத்தி பொறுப்புகளை கொடுத்து கண்ணியப்படுத்தி வச்சா அவரு பொதுவாக இஸ்லாத்துக்கு உதவியாக இருக்கிறதுக்கு அவர் தயாராகலாம். மக்காவில் மக்கா வெற்றியுடைய நாள், நபி அவங்க சஹாபாக்கள் எல்லாரும் மக்காவுக்குள்ள நுழைஞ்ச உடனே நபி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏலான், மன் தஹலல் பைத் ஃபஹுவ ஆமின். மன் தஹலல் பைத், காபத்துல்லாவுக்குள்ள வந்தவங்க பாதுகாப்படைவாங்க. காபத்துல்லா அடைக்கலம், காபத்துல்லாவுடைய எல்லைக்குள்ள வந்து அடைக்கலம் போன்றவங்களுக்கு பாதுகாப்பு, அபயம், எந்த ஆபத்தும் விளைவிக்க மாட்டோம். அடுத்தது இரண்டாவது யார்ட எடுத்து சொன்னாரு, என்ன யார் சொன்னார்? மன் தஹல தார அபூ சுஃபியான் ஃபஹுவ ஆமின். அபூ சுஃபியான் அப்ப காஃபிர், முஷ்ரிக், அந்த நேரத்தில் முஷ்ரிக். ஆனா ஃபத்ஹ் மக்காவுடைய நேரத்தில் யார் அபூ சுஃபியான் வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சு கொள்வாங்களோ அவங்களும் அபயம் பெற்றவங்க. அபூ சுஃபியானை கொஞ்சம் கண்ணியப்படுத்தி உயர்த்தி மதிச்சு அவருடைய ஊட்ட பெருசாக்கி அவருடைய ஊட்டுக்கு வந்து யார் தங்குவாங்களோ நுழைஞ்சு கொள்வாங்களோ அவங்களுக்கும் பாதுகாப்பு, அவங்களுக்கும் எந்த விதமான தண்டனைகளுமோ எந்த விதமான பழிவாங்க நடக்காது. இப்போ எல்லாரையும் மன்னிச்சாங்க. முதலாவது யாரான்னு இப்படித்தான் கொடுத்தாங்க. ஏன்னா இப்படித்தான் ஒவ்வொருத்தரையும் நபி அவங்க எந்த முறையில் அணுகணுமோ அந்த முறையில் அணுகினாங்க. எல்லாருடைய சகஜமாக ஒவ்வொரு நபருக்கும் ஏற்ற முறையில அவரை நேர்வழிப்படுத்தினாங்க. யாரோட எந்த முறையில எப்படி அவரை நாங்க அணுகணும், இதுதான் ஹிக்மத். இடத்துக்கு ஏற்றவாறு நபருக்கு ஏற்றவாறு எல்லாருக்கும் ஒரே மாதிரி பேச மாட்டாங்க, எல்லாருக்கும் ஒரு மாதிரி அல்ல. ஹிக்மத்தை கையாண்டா எதை ஹிக்மா வல் மௌஇலத்தில் ஹஸனா, நுணுக்கத்தை கையாளுங்க, அந்த திறன்களை கையாளுங்க. அதே நேரம் அழகான உபதேசம், உபதேசம் அழகான முறையில், விளங்குற முறையில், உள்ளத்தை கவர்ற முறையில் அழகான உபதேசம். கண்ணியமானவர்களே, எப்படி நிலைமையில் இருந்த சஹாபாக்கள் எப்படி மாற்றினாங்க, எந்த நிலைமையில் இருந்தவங்க, பழைய நிலைமை எப்படி இருந்துச்சு, என்னென்ன பெரும்பாவங்கள் வேணுமோ செஞ்சவங்க, என்னென்ன கேவலமான மனிதத்தன்மைக்கு மாற்றமான பண்பாடுகள் இருந்துச்சோ எல்லாத்துலேயும் கொடி கட்டி பறந்தவங்க. பக்கத்து நாடுகள் கூட இவங்களை தண்ட ஆட்சிக்கு கீழே பொறுப்பெடுக்கிறதுக்கு பின்வாங்கினாங்க, பொறுப்பெடுக்கிறதுக்கு பின்வாங்கினாங்க. அப்படிப்பட்ட சஹாபாக்களை கண்ணியமானவர்களே வாழ்ந்தா இப்படி வாழணும் என்ற அளவுக்கு மாற்றினது ஹிக்மத்தும் அஹ்லாக்கும். ஹிக்மத்தும் அஹ்லாக்கும் குணத்தை இலக்கல்ல, பண்பாடை இலக்கல்ல, நல்ல குணம், ஒவ்வொருவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, ஒவ்வொருடைய பழகக்கூடிய உள்ளத்தை வெல்லக்கூடிய முறை நபியவர்களின் பக்கம் மக்களை ஈர்த்துச்சு. எல்லாரோடையும் நட்பா பழகக்கூடியவங்க, சிலவங்க நெருங்கி பழகுவாங்க நபி அவங்களோட, சிலவங்க கண்ணியத்தின் காரணமாக கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகுவாங்க. நபியோட மூஞ்ச சஹாபாக்கள் பார்த்து கொண்டு இருக்க மாட்டான், அவ்வளோ கண்ணியம். மூஞ்ச அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறது கூட கூச்சப்படுவாங்க கண்ணியத்துக்கு காரணமா. சில சஹாபாக்கள் சகஜமா பழகுவாங்க, நெருக்கமா பழகுவாங்க. நபியவங்களும் சில சஹாபாக்களோட அது ஒரு ஹிக்மத்.
எல்லாருக்கும் எல்லாரோடையும் பழகுற மாதிரி பழக முடியாது. ஒரு நெருக்கமான ஒரு நண்பர்கள் ஒருத்தர் இருந்தாரு. சில கிதாபுகள்ல பேர் இல்லாம வந்திருக்குது ஒரு அப்படின்னு, இன்னும் சில கிதாபுகள்ல ஜாஹிர் ரலியல்லாஹு பேர் வந்திருக்குது. ரெண்டு வேற வேற நபராக இருக்கலாம், ஒருவராக இருக்கலாம். அவர் யாருன்னா ஒரு பொலையாவார். கிராமப்புறத்துல இருந்து அவர் தேன், நெய் இப்படியான பொருட்களை கொண்டு வந்து அப்படியே பொலையில வியாபாரம் பண்ணிட்டு போகக்கூடியவர். கண்ணியமானவர்களே, ஒரு நாள் நபியம் வரும்பொழுது நபிசல்லாஹு அவளுக்கு அதியாக கொண்டாடுவார். தேன் கொண்டு வருவார், நெய் கொண்டு வருவார், அதியாக கொடுப்பாரு. அப்படியே ஒரு நாள் வந்து கேட்கிற நபி அவங்க எங்க வீட்டுல நபிசல்லாஹு வீட்டுல இல்லை, அப்படியே பொலைக்கு போயிட்டாரு. நபி அவங்க வீட்டுக்கு வந்து மனைவி சொன்னாங்க, இப்படி ஜாஹிர் வந்தாரு, அவங்களைய தேடி வந்தாரு, நாங்க இல்லைன்னு சொன்னோம், போயிட்டாரு. கண்ணியமானவர்களே, உலகத்திலே தாயிகளுடைய தலைவர், சிறந்த மனிதர், சொர்க்கத்தையே முதலாவது தட்டி திறக்க வைக்கப்படக்கூடிய மனிதர், அந்த கண்ணியமான அமசல் பாருங்க. வந்தவர், வந்துட்டு போனவர், பெரிய வசதி வாய்ப்புள்ளவரோ, கண்ணியமானவரோ, ஒரு பெரிய பொறுப்புல உள்ளவரோ, சமூக தலைவரோ இல்லை, ஒரு கொலையாவாரி. அப்படியே அவட வியாபாரம் பண்ண இடத்துக்கு போறான். போயிட்டு பின்னால் அப்படியே கண் ரெண்டையும் மூடிக்கொள்றான், கண்ணை பத்தி பிடிக்கிறான். சொல்லுங்க பாப்பா யாருண்டு? சம்பவத்தை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க உள்ளத்தால. கோல் வருது, 5 மிஸ் கோல் வந்து 5 மிஸ் கோல். 5 மிஸ் கோலுக்கும் எடுத்து பேச மாட்டோம். ஒன்று தேவையில்லை, அவரோட தேவைக்கு எடுத்திருக்காங்க, எனக்கு தேவையில்லை. ஒரு 2க்கு பேசுவோம், ஒரு 3க்கு பேசுவோம். அதுல முதன்மைப்படுத்துவோம் யாரு? ஈமான் அஹ்லாக்கள குறைவா இருந்தா துனியாட அமைப்புல தரம் பிரிப்போம். வந்த 5 மிஸ் கோல்லையும் யாரு கொஞ்சம் பெரிய பாட்டி, ஆஜா எடுத்திக்காரு, மாத்தே எடுத்திக்காரு, பஸ் எடுத்திக்காரு. ஒரு கொலை வியாபாரி வீட்டுக்கு தேடி வந்தாரு, சந்திக்க வந்தாரு, வீட்டில் இருக்கல கொலைக்கு போறாரு. போய் எப்படி நெருக்கம்? அது கிராமப்புறத்து மனிதர். கிராமப்புறத்து அமைப்புல உள்ளவங்க நபியவங்களோட சில கட்டங்களை மிச்ச நெருக்கமா பழகுவாங்க. அது அவங்களுக்கு அந்த அது சில டைம் விளக்கம் இல்லாம எந்த அளவு ஒரு காட்டாரபி நபியோட சால்வையில தொங்கிக் கொண்டு மேல போடுற கழுத்துல போட்டு சால்வையில இறுக்கி தொங்கி பிடிச்சு கொண்டு யார சொல்ல என்ன சார் உதவி செய்யுங்கன்றாரு. தெளிவா வந்தீங்க, சால்வையோட நபியோட கழுத்துல பட்டுச்சான். சிரிச்சு கொண்டு சொன்னாலும் இவருக்கு ஏதாவது கொடுங்க. அது காட்டரபிக்குரிய ஹிக்மத். சாபாக்களும் கண்ணனை உருளுது, ஒழுக்கமில்லா நடந்து கொள்றான், அநாகரியமா நடந்து கொள்றான். இப்படியே நபி அவங்கள்ட்ட கேட்கிறேன். நபி அவன் சிரிச்சு கொண்டு அவரு கொஞ்சம் ஏதாவது கொடுங்க. ஹிக்மத், அஹ்லாக் குழம்பிக்கணும். அதே நேரம் அவர் எப்படி தெரியுமா பேசினாரு? யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லா இல்ல, யா முஹம்மத், முஹம்மதே ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. அவர்கிட்ட இல்மு அவ்வளவுதான். நபியவன் சொல்லிக்கோ, என்னப்பா நீ என் பேரை சொல்லி கூப்பிடுறாய்? அல்லாவே குரான்ல என்ன பேர் சொல்லி கூப்பிட்டு சொல்லேலும். அது ஹிக்மத். காட்டரபியோட அவருக்கு தீன அஹ்லாக்க அவர் நல்லவரை மாற்றுறதுக்கு அவரோடு நடந்து கொள்ற முறை அது. அவரோட நடந்து கொண்ட முறை அது. இவரு கைட வாசத்தையும் மிருதுத்தன்மையும் வச்சு கொஞ்சம் குரலை மாத்திர மாதிரி தான் கேட்டுப்பான். யாரு யாரு சொல்லுவோம்? நபியோட குரலை பேசுறது விளங்கிருக்குமே. விளையாடுறாங்க கண்ணை பத்தி கொலையாவாரியோட. அவருக்கு விளங்கிட்டு வாசம் மிருதுத்தன்மை. அவர் சும்மா தெரியாதமா யாரு யாரு சரியா சரியா மிச்ச நேரம் அப்படியே சொல்லிக்கொண்டே நபியோட பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்படியே நெஞ்சு பக்கம் அணைச்சு. அடுத்த ஜோக் என்ன தெரியுமா? எப்படி இந்த சகஜம், எப்படி ஜோக், அது ஹிக்மத்.
அவருக்கு அப்படி சொன்னாங்க. விலகிட்டு யாரு அப்ப ஏன் இவ்வளவு நேரம் நீங்க சொல்லாம இருந்தீங்க? இல்ல யார் சொல்ல, உங்களோட கை ஏண்ட முகத்துல பட்டுக்கொண்டு இருக்கிற பரக்கத்தை கண்டினியூ பண்றதுக்கு சும்மா இருந்தேன். அடுத்தே சொன்னாங்க, கொலை வியாபாரி இவரை நான் விற்க போறேன், யாரு வாங்க தயார்? அடுத்த ஜோக் யோசிச்சு பாருங்க, இதுக்கெல்லாம் டைம் நீக்கா கொலைக்கு போயிட்டு அவரோட ஜோக் பண்ணிக்கொண்டு அவரை விற்கிறதுக்கு ஜோக், இவரை விற்கிறேன் யாரு வாங்க தயார்? லாபாய் லாபாய் என்ற மாதிரி. லாபாயின்னு சொல்ல நான் சொல்ற உதாரணம். அவர் சொன்னாரு, இதான் எங்கிட்ட விஷயம், மெயின் பாயிண்ட் அடுத்த இதுதான். அவர் சொன்னார், இந்த சீப்பான மனிதரை யார் யார் சொல்ல வாங்குவாங்க? அவ்வளவு எக்ஸ்பென்சிவ் இல்லை. நான் விலை குறைந்த மலிவான மனிதரை விலை கொடுத்து யாருதான் வாங்குவாங்க? நான் சீப்பானவன் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய பார்வையில நீ சாதாரணமா விளங்கினாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில நீ உயர்ந்தவன். எப்படி இந்த சம்பவம் கிதாபுல வரலாற்றுல எழுதப்படுதுன்றா எவ்வளவு ஒரு உள்ளத்தை வென்ற ஒரு சம்பவம் ஆയിരിക്കും. ஹிக்மத் அஹ்லாக், ஹிக்மத் அஹ்லாக். கிளி வளர்த்தார் ஒரு சஹாபி. அந்த வரை விளக்க ஒரு பறவை அட வர்ணனையை வச்சு விளங்குறோம். சோப்பு சொண்டு அண்டு அந்த வர்ணிக்கப்பட்ட மேல ஒரு கிளி அனுமதிக்கப்பட்ட முறைப்படி விசாலமான ஒரு கூட்டில் வளர்த்திருப்பாரு, சித்திரவதை அநியாயம் இல்லாம. அனஸ்வலையினுடைய சகோதரர் சின்ன புள்ள, ஒரு 7-8 வயசு புள்ள. ஒரு நாள் கிளி செத்து அடிக்கடி அந்த வீட்டு நபியும் போய் வாரது. போனா கவலையோட மூளைக்காய் உட்கார்ந்துக்காத புள்ள. மையத்து வீட்டுக்கு போயிட்டு ஆறுதல் சொல்லுவோமே, சோம் விசாரிப்போம். அது மாதிரி கேட்கிறாங்க, யா அபா உமைர் மா ஃபால நுகைர். அபு உமைரே, அவட பேர் அபு உமைர் குனியத், உங்களோட கிளிக்கு என்ன நடந்துச்சு? உங்களோட பறவைக்கு என்ன நடந்துச்சு? எப்படி செத்துச்சு? அந்த புள்ளையோட அது ஹிக்மத், அது ஹிக்மத். அந்த புள்ளையோட எப்படி பேசுற? சின்ன புள்ளை. அவர் அப்படியே கதை சொல்றாரு, இப்படி நடந்துச்சு எப்படி நடந்துச்சு. அதை சொல்லலாம் சம்பவத்தை அறிவிக்கிறாங்க. கண்ணியமான இப்ப இன்றைக்கு தேவை, இன்றைக்கு எங்களுக்கு தேவை ஹிக்மத். எப்பொழுதும் அஹ்லாக்கும் ஹிக்மத்தும் இணையும் பொழுது மாற்றங்கள் வேகமாக ஏற்படும், வேகமாக ஏற்படும். அந்த சம்பவத்தை இன்று வரைக்கும் 1446 ஹிஜ்ரியில இருந்து அங்கே 13 59 வருஷம் நபியோட நபித்துவத்தில் இருந்து இவ்வளோ காலம் இங்க நாங்க பேசுறோம்டா எப்படிப்பட்ட சின்ன ஒரு நிகழ்வு தான் வரலாற்று கிதாபில் இடம் பிடிச்சிருக்கின்ற நபியோட அஹ்லாக்கும் ஹிக்மத்தும். இப்படித்தான் தாவத். எப்பொழுதுமே கண்ணியமானவர்களே, தாவத்து கொடுக்கிறது, மக்களோட பேசுறது, அவங்கள எங்கள் பக்கம் இணைக்கிறதுக்கு, அல்லாஹ் பக்கம் தொடர்பு பார்க்கறதுக்கு தவிர தூரமாக்குறதுக்கு இல்லை, தவறு சொல்றதுக்கு அல்ல, குறை சொல்றதுக்கு அல்ல, ஒதுக்கிறதுக்கு அல்ல, பிழை காண்றதுக்கு அல்ல. நாங்கள் எவ்வளவு பெரிய தொழுகையாளி பார்த்தாலே தக்குவாதாரி ஆகிக்கலாம். நாங்கள் ஒரு பாவியை பலகீனமான சந்திக்கும் பொழுது நாங்க உயர்த்தி, எங்களை உயர்த்தி அவரை தாழ்த்தி பார்ப்போம், அவருக்கு ஹிதாயத் கிடைக்காது, கிடைக்காது. தெரிஞ்ச நிகழ்வுகள் தான் சொல்ற உதாரணங்கள். கொஞ்சம் அந்த சிந்தனையோட கேட்போம், கொஞ்சம் வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணுவோம். சான்ல சாப்பிட்டாரு, சின்ன சஹாபி சான்ல சாப்பிடுறாரு, அங்க இங்க எல்லாம் சுத்தி சுத்தி சாப்பிடுறாரு, 2 கையையும் பாவிக்கிறாரு, இடது கையான் சாப்பிடுறாரு, வலது கை சாப்பிடுறாரு. இன்னைக்கு நாங்க எங்களோட சொந்த புள்ள, எங்களோட மகன், எங்களோட பிள்ளை, எங்களோட பேர புள்ள எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன்ல எங்களோட சகன்ல உட்கார்ந்து கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு சாப்பாடு கொட்டினா பரட்டினா கையை 2 கையையும் பாவிச்சா யாருக்கும் விளங்காம எங்களோட ஹிக்மத் என்ன தெரியுமா? நோண்டி விடுவோம். எங்களோட தாவத் நோண்டுவோம். சிரிச்ச புள்ள திடீர்னாலும் பார்த்தா இன்ஜெக்ஷன் அடிச்சுக்காரு இவரு. அது இல்லை, நபியவங்க என்ன சொல்லிக்கணும்? பாப்பாவை கூப்பிட்டு என்ன சின்றொழுக்க சொல்லி கொடுத்து இல்லையா? எங்கட ஹிக்மத்.
சிந்தோளுக்கு சொல்லி கொடுத்தில்லையா பிள்ளைக்கு? சின்ன தெரியாதவன் ஹேண்டசான் உட்கார வச்சுக்கி. இதுதான் இன்றைக்கு எங்கட பலகீனம். பலகீனம் குறைகளையும் மைனஸ்களையும் தவறுகளையும் தான் பார்க்கிறது. பேசும் பொழுதும் அதிகமா பேசுறது நெகட்டிவ், எதிர்மறையான விஷயங்களை, கருப்பு பகுதிகளை அப்படியே நோட்டமிட்டாங்க. 3 பிழைகளை நோட்டமிட்டாங்க. சாப்பாட்டு ஒழுக்கத்துல 3 பிழை. பிஸ்மி சொல்லல, சின்ன கை எடுக்கும் பொழுது பாஞ்சு சொல்ல பிஸ்மி சொல்லு. சொல்ல வேண்டிய டைம் ஹிக்மத். பேசிக்கொண்டு ஒரு தலைப்பு ஹிக்மத். எப்ப சொல்லணும், எப்படி சொல்லணும். அஹ்லாக் அந்த முறை கேடாக ஒழுக்க ஈனமாக அங்கேயும் இங்கேயும் கையை போட்டுக்கொண்டு பஜாபிச்சு கொண்டு 2 கையையும் பாவிச்சு கொண்டு அங்கேயும் இங்கே கொட்டிக்கொண்டு மற்றவங்களோட சைட்லையும் கையை போட்டுக்கொண்டு தின்னும் பொழுது நபி அவங்களோட சகிப்புத்தன்மை. 2வது 2 கையும் பாவிக்கிறார். 3வது எல்லா சைட்லையும் சாப்பிடுறார். 3 பிள்ளை. யா குலாம், யா குலாம்டா என்னோட பாச சொல்லுங்க. ராஜா செல்லமே, ராஜா செல்லமே, செல்ல வார்த்தை தான் யா குலாம். ராஜா சம்மில்லா, நல்ல விளங்கணும். சாப்பிட ஆரம்பிக்க கூட சொல்லிக் கொடுக்கிறதுன்றது ஒரு விஷயம். அவர் பிள்ளை என்னன்னு விளங்கி அதை எப்படி சொல்லிக் கொடுக்கிறது. அப்ப இடது கையால வலது கையால சாப்பிட போயிட்டு சொல்லுங்க. அப்படின்னா அவர் 2-3 படி அளவா சாப்பிட முடியும். சாப்பிட்டு முடிஞ்சு சம்மில்லா பிஸ்மி சொல்லுங்க சாப்பிடும் பொழுது. வக்குல் பியமீனிக், உங்களோட வலது கையால் சாப்பிடுங்க. சண்டை பிள்ளையும் இல்லை, ஹசன் ஹுசைன் அலி அல்லாஹ்வும் இல்லை, யாரோ ஒரு சாபிட பிள்ளை. வக்குல் மின்னோ எலி, சஹன்ல பொது பாத்திரம் சாப்பிடும் பொழுது உங்களோட சைடால சாப்பிடுங்க. ஹிக்மத்துடைய அஹ்லாக்குடைய பிரதிபலன் தெரியுமா? சம்பவம் இதோட முடியல. அந்த சின்ன சஹாபி பெரிய ஆளாக மாறி, பெரிய ஒரு சஹாபியா மாறி ஒரு விஷயம் சொல்றாரு. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக பண்பாடாக எனக்கு இந்த ஒழுக்கத்தை சொல்லி தந்தாங்க. அன்று முதல் இன்று வரை அதே ஒழுக்கத்தோடு தான் சாப்பிடுகிறேன். அதே ஒழுக்கம். இது ஹிக்மத். ஹிக்மத்தும் அஹ்லாக்கும் இணையும் பொழுது பேச்சு மிச்சம் பேச தேவையில்ல. ஆனா ஹிதாயத் நீண்ட காலத்துக்கு இருக்கும். நீண்ட கால ஒரு இறைநேசரா மாறுவார். இஹ்லாஸோட, உண்மையான கவலையோட. தெரிஞ்ச சம்பவம் தான். யாரு? ஜாதான் சம்பவம் வருமே. ஜாதான் சொல்லக்கூடிய ஒரு பாடகர், பாட்டு படிப்பாரு, பாட்டு கச்சேரிகள். அவர் தான் பிரதான பாடகர் ஜாதான். அப்ப ஜாதான் ஒரு கங்சிக்கு பாட்டு படிச்சு நடனமாடிக்கொண்டு பாட்டு படிச்சு கொண்டு இருக்கிறாரு. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் எல்லாம் தாண்டி போறாங்க. அவட பாட்டு சத்தம் கேட்குது, பாட்டு கச்சேரி நடக்குது, ஒரு மியூசிக்கல் ஷோ நடக்குது. ஹிக்மத்தும் அஹ்லாக்கும் உள்ளத்தில் உள்ள கவலையும் 2-3 வார்த்தை தான் பேசினாங்க. எப்படி சொல்லிக்கணும்? அப்துல்லா மஸ்ஊத் யாரு? குர்ஆனை பார்க்கிற இவரை பாருங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் குர்ஆன் என்று வர்ணிக்கப்பட்டவங்க, முக்கியமான சஹாபி. கண்ணியமானவர்களே, அவங்க சொன்னாங்களாம் தாண்டி போகும் பொழுது, இந்த குரல், இந்த அழகான தொனி, இந்த குரல் வளம் குர்ஆனுக்கு பாவிக்கப்பட்ட எவ்வளவு நல்லா இருக்கும். என்ன சொல்லிக்கணும்? நான் ஒரு சஹாபி போறேன், நான் ஒரு நபி தோழர் போறேன், இவனுக்கு விளங்குதில்லை, பாவம் செய்யறான், பாட்டு படிக்கிறான், டான்ஸ் ஆடுறான். அவருக்கு அந்த செய்தி கிடைச்சிச்சு. அப்துல்லா மஸ்ஊத் எப்படி சொல்லிட்டு போறாங்க, அவருக்கே கேட்டுச்சு, அவருக்கு சொல்லப்பட்டுச்சு. தௌபா செஞ்சாரு, தௌபா செஞ்சாரு. ஹிக்மத்.
கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த ஹிக்மத்தும் அஹ்லாக்கும் தாவத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி. எல்லாரோடையும் ஒரே தரத்தில் பழகிறது எந்த அமைப்பிலையும் சரி வராது. சில கட்டங்கள்ல இஸ்லாத்துல தீன்ல மிச்சமே காலம் பழசானவங்க சில தவறுகள் செய்யும் பொழுது அவருக்கு படுற மாதிரி அவருக்கு விளங்குற மாதிரி உரிமையோடு சில விஷயங்களை சொல்லுவாங்க. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுடைய தேர்ச்சி பெற்ற ஒரு காரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட தொழுதுட்டு அவர்கிட்ட அல்லாஹ்ல போயிட்டு இஷா தொழுவிப்பான். இஷாவை மாமுமா நபியோட தொழுதுட்டு போயிட்டு அங்கே தொழுவிப்பான். அப்போ அவனோட மஹல்லா வாசி ஒருத்தர் வந்து நபி அவங்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு முறைப்பாடு செஞ்சார். என்ன முறைப்பாடு? முஆத் இமாம், எங்களோட இமாம் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு பின்னால் இஷாவை தொழுதுட்டு எங்களோட மஹல்லாக்கு வந்து எங்களோட ஊருடைய எங்களோட மஹல்லா மஸ்ஜிதில் தொழுவிக்கிறாரு. ஒன்று இங்கே தொழுவிட்டு வரும்போது தாமதம் உண்டு, வந்து நீண்ட நீண்ட சூறாக்கள் ஆயத்துக்களை ஓதி இஷா தொழுகி கொஞ்சம் நீட்டுறாரு. நாங்கள் இரவு நேர காலத்தில் தூங்கணும், நேர காலத்தில் எழும்பணும், எங்களோட தொழில் துறைகளுக்கு போகணும் என்ற கருத்தை சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பண்பட்டவங்க, அவங்க இஸ்லாத்தில் நீண்ட காலம் வாழக்கூடியவங்க. அவருக்கு முழு பேருக்கும் ஒரு படிப்பினை அமையக்கூடிய ஒரு புத்திமதி எப்படி சொன்னாங்கண்டா, அஃபத்தானு நன்சயா முஆத், முஆத் என்ன மஹல்லாவில் ஃபித்னாவை கிளப்ப பார்க்குறீங்களா? இது அவருக்கு ஹிக்மத். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு தந்த அடிமைக்கு மனுஷன்தான் பக்குவமான சஹாபி ஒரு தவறு செஞ்சதுனால அவருக்கு தவறாக எபின சௌதான் சொல்லிட்டாரு, கருப்பியின் மகனேன்ட்டான். உண்மையிலே கருப்பியின் மகனேன்னு சொல்லிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னக இம்ரவுன் ஃபீக ஜாஹிலியா, அபூதர் உங்கள்ட்ட ஜாஹிலியா கால பழக்கம் இன்னமைக்கு இந்த உம்மாவை இழுத்து குறை சொல்றது, அப்படி பேசுறது பெரிய காரசாரமான தூசண வார்த்தை அல்ல. கருப்பியின் மகனே உண்மைதானது. ஆனா அவருக்கு அந்த அந்த அடிமை மனவர்த்தப்பட்டாரு. அதுக்கு அந்த அந்த அவருக்கு அப்படி சொன்ன உடனே அவர்கிட்ட தௌபா எப்படி அவர் எப்படி மாறினாரு, உடனே போய் எப்படி மன்னிப்பு கேட்டு எப்படி சேஃப் ஆயினாருன்னா 2 செட் உடுப்பு வாங்கிட்டு வந்து சொல்லுமே மேலாட கீழாட வந்து இவர் ஒன்றுடைய டப்பையும் ஜிப்பாவும் கல்சன் வைங்களேன், ஒன்னோட ஜிப்பா இவர் அந்த செட்ட கல்சன் அவரே கொடுத்து அந்த செட் ஒரு 2 ஜோடி உடுப்ப அப்படியே ஷஃபிள் பண்ணி இவர் அதை இவர் கலந்து உடுத்துட்டு வராரு. சஹாபாக்கள் என்னப்பா இது அந்த செட்ட டப்ப நீங்க உடுத்து அங்க கல்சன் இங்க கல்சன் அங்க இல்ல, இவருக்கு கருப்பியின் மகனேண்டு நான் சொல்லிட்டேன், நபியவங்க எனக்கு இப்படி சொன்னாங்க, அதில் இவர் சந்தோஷப்படுறது இந்த ஹதியா சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? அந்த ஒவ்வொருத்தருக்கும் எந்த முறையில பேசணுமோ எந்த முறையில அணுகணுமோ இதுதான் ஹிக்மத். எப்பொழுதுமே பொதுவாக நபியவங்க கண்ணியமானே பபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்ஸலஹும், அல்லாஹ்வுடைய கிருபையினால் இறைவனின் அருளால் நீங்க மிருதுவா நடக்கிறீங்க, நளினமா நடக்கிறீங்க, நுட்பமா நடந்து கொள்றீங்க. வலகுந்த ஃபல்லன் கடின சித்தம் உள்ளவராக எப்பொழுதுமே அதிகாரம் சர்வாதிகாரியாக நீங்கள் இருந்திருந்தால் லம் ஃபல்லு மின் ஹவுலிக், உங்களுடைய ஹவுலை விட்டும் உங்களுடைய சூழலை விட்டு மக்கள் வெறுண்டோடி இருப்பாங்க. வெறுண்டோடல்ல நபியை நோக்கித்தான் வந்தாங்க. எவ்வளவு பெரிய விரோதிகள் எப்படி மாறினாங்க, எப்படி நபியவங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க நபியவர்களை அன்பு கொள்ளக்கூடியவங்க மாறினாங்கன்றது வரலாற்றை நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம். ஆனால் கண்ணியமான தாவத்து உழைப்ப மனசுக்கு எடுப்போம், சிந்தனையில பதிய வைப்போம். இந்த காலத்தில் எந்த ஃபித்னாவா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த ஒரு மனிதனுடைய உடலியல் ரீதியான பிரச்சனை, பொருளாதார ரீதியான பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, எல்லாத்துக்குமே முன்தகவல் ஹதீஸ் வருது, எடுத்து பாருங்க. அதுக்குரிய தீர்வு, அதுக்குரிய குற்ற பரிகாரம், அதை இல்லாமல் ஆக்கக்கூடியது நன்மையை ஏவி தீமையை தடுத்தல். தாவத் உடலியல் ரீதியான பிரச்சனை,
பொருளாதார ரீதியான பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, எல்லாத்துக்கும் கஃபாரா குற்ற பரிகாரம் அதை இல்லாமலாக்கக்கூடியது, நன்மை ஏவுவது, தீமையை தடுப்பது, தாவத்துடைய உழைப்பு. தாவத்துடைய உழைப்பு அன்பானவர்களே, எனவே இந்த உழைப்புல நாங்களும் பங்குதாரியா மாறுறதுதான் இந்த ஜுமேராத்துடைய இப்படியான தீனுடைய சபைகளுடைய நோக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தியாகத்தோட மிக சிரமத்தோட நபி அவங்க சஹாபாக்களும் ஒரு சமூகத்தை உருவாக்கி எங்கள்கிட்ட அமானிதமா ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தையும் பொறுப்பு. எனக்கு என்னுடைய ஹிதாயத், என்னுடைய தீன், என்னுடைய மனைவி மக்கள், என்னுடைய உறவுகள், என்னுடைய அல்லாவாசி, என்னுடைய நாட்டு ஊர் மக்கள், உலக மக்களுடைய பொறுப்பும் ஒவ்வொருத்தருமே சாட்டப்படி. நபிமாரோட வருகை முடிஞ்சு நபித்துவம் இல்ல. ஒவ்வொரு முஸ்லிமும் நபியவர்களுடைய உழைப்பை செய்யறது கடமை. ஃபித்னாவுடைய காலம், ஒரு மனிதர் தவறு செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது அதை உரிய முறையில் திருத்துறது அது கண்ணியமான ஒவ்வொருத்தருடைய கடமையா இருக்குது. தனிநபர் நான் மட்டும்தான் தவறு நடக்குது, அந்த இடத்துல நான் மட்டும்தான் அதை திருத்தக்கூடியவன் இருப்பான், எனக்கு அது ஃபர்து ஐன், அது ஃபர்து ஐன். அது அதனால கண்ணியமானே உழைப்பை பெருமதி அடுங்க. இந்த உழைப்போட இணைஞ்சமெண்டா உலகத்துடைய என்ன நிலைமையில இருந்தாலும் பரம்பரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தாம எங்களுக்கோ எங்களோட பரம்பரைக்கோ மௌத்து வராது. துனியாவில் மட்டும் குறிக்கோளாக துனியாட என்ன நோக்கங்களை மட்டும் வச்சு எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்வோம் என்றா அலந்த துனியா ஒரு முயற்சி செய்யத்தான் வேணும், தொழில் செய்யத்தான் வேணும், வியாபாரம் செய்யத்தான் வேணும். ஆனா கண்ணியமடை அழைக்கப்பட்டதுக்கு தியாகம் செய்யறோம், அழைக்கப்பட்டதுக்கு பல சிரமங்களை சகித்துக் கொள்றோம், அழைக்கப்பட்டதுக்காக காயப்படுறோம், அழைக்கப்பட்டதுக்காக என்ன ரத்தம் வடிக்கிறோம், அழைக்கப்பட்டதுக்காக வேறு வடிக்கிறோம். ஹலாலான சம்பாத்தியம் அல்லாஹ்வுடைய பார்வையில பரக்கத்துக்குரியதுதான் என்றாலும் தீனுக்காக எத்தனை வியர்வைகள், தீனுக்காக எத்தனை துளி இரத்தங்கள், தீனுக்காக எத்தனை பசியை தாங்கினோம், தீனுக்காக எத்தனை இரவு முழிச்சோம், தீனுக்காக எத்தனை தூரம் பிரயாணம் செஞ்சோம். இதான் கண்ணியமானவர்களே எங்களோட முயற்சியை பொறுத்தது. தீன நோக்கமா வச்சு எல்லா விஷயங்களையும் அமைச்சு கொள்றது, எல்லா விஷயங்களும் சிறப்பாக பரக்கத்தா அமைகிறதுக்கு ஒரு ஆணி வேறாக இருக்குது. எந்த துறையில் ஈடுபட்டாலும் தீன் என் மூலம் அயாத்தாகணும். என்னுடைய வியாபாரம் தீனுக்கு உதவியா இருக்கணும். நான் கூடுதலா சம்பாதிக்கிறது துனியாவுடைய விஷயங்கள் அல்ல, நியத் நியத் தீன். துனியாவுடைய விஷயம் நடக்கும். ஏன் சம்பாதிக்கிறீங்க? இல்ல சொந்த ஊடு கட்டிக்கொள்ளணும். ஊடு எப்படியும் கட்டத்தான் போறோம், அதை நீயத்தை வச்சு தான் கட்டணுமா? ஊடு இல்லாதவர் ஊடு கட்டுறதுக்கு பணம் சேர்க்கிறது, அதுக்கு நீயத்தொண்டு தேவையில்லை. ஊடு கட்டிப்படும், வயசு வரும்பொழுது பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு படும், அதை யாருமே நீயத்தாக வைக்கிறது இல்லை. நீயத் என்றது கண்ணியமானவர்களே அது நாங்க மறுமையோடு சம்பந்தப்படுத்தி வைக்கிறது, தீனோடு சம்பந்தப்படுத்தி வைக்கிறது. அப்ப துனியாவும் நிறைவேறும், தீனுடைய நன்மையும் கிடைக்கும். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா உம்மு தர்தா, உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா கணவர் அபூ தர்தா என்று சொல்லுவாங்களாம். அபூ தர்தா எப்படின்னா தேவைக்கு சம்பாதிச்சு அன்னன்றைக்கு தன்னுடைய தேவைகள் நிறைவேறி என்ன கடன் இல்லாம மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்காம வாழ்ற அமைப்புல வியாபாரம் செய்யக்கூடியவங்க, ரிஸ்க் எடுத்து பாடுபட்டு பிரயத்தனம் எடுத்து சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கல. இப்ப கணவனுக்கிட்ட மனைவி சொல்றாங்க, ஒரு நாள் நீங்களும் கொஞ்சம் கூட சம்பாதிச்சா நல்லமே, கூட சம்பாதிச்சா நல்லமே, பிசினஸ் தான் வியாபாரம் தான், வெளி தோற்றத்தில் அது துனியாவுடைய ஒரு வருமானம் தான். மனைவி சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்றாங்க, கொஞ்சம் கூடமான சம்பாதிச்சா மற்றவங்க வசதி உள்ளவங்க மக்களுக்கு உணவளிக்கிற மாதிரி எத்தனையோ பேர்ட்ட பசிய போக்கலுமே பாருங்க. கூட சம்பாதிக்க சொல்றாங்க, எதை காரணமா சொல்றாங்க? பசியாளிகளோட பசிக்கு உதவலாமே, விருந்தோம்பல் செய்யலாமே, அதிகமா விருந்து கொடுக்கலாமே. கனிமலை அப்படித்தான் எங்களோட துனியாவை தீனா மாத்துறது. தீன் வேற, துனியா வேற. தீன் ஒரு பகுதி, துனியா வேற. துனியாவுக்குள்ள இருந்து கொண்டுதான் அதை தீனா மாற்றணும். நான் பேசுகிறேன், கவிதை தான் இஸ்லாத்துக்கு எதிராக படிக்கப்படுது, அது எப்படி இஸ்லாத்தை சார்பா மாத்துறது?
உமரலியோட வீரம் தான், தைரியம் தான் இஸ்லாத்துக்கு எதிராக பயன்படுத்தப்படுது. அந்த வீரத்தை எப்படி இஸ்லாத்துக்கு சார்பாக பயன்படுத்துறது? அழகான குரல் வளம், பாட்டுக்கும் சங்கீதத்துக்கும் அது பாவிக்கப்படுது. அந்த குரல் வளத்தை எப்படி குரானுக்கு பாவிக்கிறது? இதுதான் தீன். அதுக்கான ஒவ்வொரு துறைகளையும் தீனை இணைச்சு கொண்டோம்டா எங்களையும் அல்லாஹ் நிம்மதியா வாழ வைப்பான், பரம்பரையும் நிம்மதியா கண்ணியமா வாழ வைப்பான். எங்களோட மௌத்துக்கு முன்னால எங்களுக்கு அல்லாஹ் தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாம எங்களுக்கு மௌத்து வராது. 2 நபர்களுடைய உதாரணத்தோடு தஸ்கீலுக்கு வரும். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படியான வாழ்க்கை வாழ்ந்தவங்க, எப்படியான ஆட்சியாளர், 2 வருஷம் எப்படியான ஆட்சி பல கட்டங்களை கேட்டிருக்கிறோம். ஆடு மோனாயும் ஒரு இடத்துல மேயும், மிருகங்கள் எதிரான ஒன்றுக்கொண்டு எதிரான மிருகங்களோட உள்ளத்துல கூட ஒற்றுமை. ஜக்காத்த, இந்த ஜக்காத் பணம் இருக்குது, ஜக்காத் இருக்குது, எடுக்கிறீங்களாண்டு வீடு வீடா கஸ்ட் செஞ்சு தட்டி கேட்டாலும் நாங்க ஜக்காத் எடுக்க தகுதி இல்லை, நாங்க ஜக்காத் கொடுக்க தகுதியானவங்க திருப்பி அனுப்புவோம். அந்த காலத்துல வஞ்சி அப்படியான ஆட்சி. 99ஆம் ஆண்டுல இருந்து 101 வரைக்கும் தான் ஆட்சி, 2 வருஷம் தான். ஆனா கண்ணியமானே அந்த ஆட்சி தீனுடைய ஆட்சி, நேர்மையான ஆட்சி. வந்ததோட முதலாவது மனைவியை கூப்பிட்டாங்க. சாச்சாட மகளை தான் முடிச்சிருந்த அப்துல் அசீஸ், என்ன அவங்களோட வாப்பட அப்துல் அசீஸ், அவங்கள மன்னர் அப்துல் மலிக் அவங்களோட மகளை தான் முடிச்சிருந்தான். ஃபாத்திமா மனைவிட பேர், இங்க வாங்க. அவனோட வாப்பா அப்துல் மலிக் மன்னர், அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுது, பொறுப்பில் இருக்கும் பொழுது உங்களுக்கு தந்த அன்பளிப்புகள் எல்லாம் கொண்டு வாங்க. உங்களுக்கு தந்த அன்பளிப்புகள், நகை, பெருமதியான எல்லாம் கொண்டு வாங்க. ஏன் எதுக்குன்னு மனைவி கேட்கல, அப்படியே கொண்டு வந்து கணவனுக்கு முன்னால வச்சாங்க. அப்படியே மனைவிக்கு தன்னுடைய மனைவியுடைய தந்தை அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுது கொடுத்தது எல்லாமே அப்படியே பொது நிதியில சேர்த்துட்டாங்க. முதலாவது ஆக்ஷன் குடும்பத்தில இருந்து. இப்படியான ஆட்சி எப்படி இருக்க வேண்டிய ஆட்சினா, உலகத்துல பெரும்பான்மையான பகுதி கையில. உமரலியோடைய காலத்திலே உலகத்துல 3 இல் 2 கையிலண்டா, உமர் பின் அப்துல் அசீஸ் காலத்துல 99ஆம் ஆண்டு கனிமலை 11, 13, அங்கே 13ல இருந்து அங்கே 23, ஹிஜ்ரி 23, 24, 25க்கு பின்னால வந்து அப்படியே கிட்டத்தட்ட ஒரு என்ன 70, 75 வருஷத்துக்கு பின்னால உள்ள இஸ்லாமிய ஆட்சி எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு பிரமாண்டம். ஆனா அவர்கிட்ட வீடு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவர்கிட்ட வீட்டு சூழல் ஒரு உதாரணம். ராவ் சாப்பாட்டு நேரம் வீட்டுக்கு வராங்க, பிள்ளைகள் எல்லாம் வாயை மூடிக்கொண்டு அழுகுறாங்க, வாயை பத்தி கொண்டு. வேலைக்காரிட்ட கேட்டாங்க, என்ன பிள்ளை எல்லாம் அழுகுறாங்க, வாயை பத்தி கொண்டிருக்கிறாங்க? இல்ல, இன்றைக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு ராவ் சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை, பருப்பும் வெள்ளப்பூடும், பருப்பும் வெள்ளப்பூடும் தான் இருந்துச்சு. அதை சமைச்சு கொடுத்தேன். அந்த அந்த வெள்ளப்பூடு வாசம் வெளியே வராம தான் வாய முடிக்கணும். பசி பட்டினி. ஆனா தீன்ல ஹை லெவல். சொன்னாலும் உமர் மத்திர மகள்மாரை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து, மகள்மாண்ட பிள்ளைகள், உங்களையே நான் நல்லா சுகண்டியா, ஆடம்பரமா, லக்ஸரியா, பொது சொத்துல இருந்து எடுத்து நல்லா வாழ வைக்கிறேன். ஆனா ஒரு விஷயத்த நீங்க எனக்கு வாக்கு தரணும். உனக்கு ஒரு விஷயத்துல அக்ரி ஆகணும். என்ன வாப்பா? இல்ல, உங்களே ஆடம்பரமா துணியால நல்ல நிலைமையில வச்சுட்டு அதுக்கு பதிலா நான் நரகம் போறதுக்கு விட்டு தரும். துனியாவை மட்டும் தந்துட்டு உங்களுக்கு பின்னால நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன். அப்பதான் உங்களுக்கு பூர்த்தியா இது நிறைவேறும் இந்த தலைப்பு. அப்ப பிள்ளைகள் ஏற்கனவே நார்மலா அழுதவங்க மையத்து வீடு மாதிரி அழுக சத்தம் கேட்டுச்சாம். என்ன, எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை, சுகண்டியான வாழ்க்கையை தந்துட்டு அப்படி தந்ததுக்காக எங்கட வாப்பா நரகம் போறது அப்படி நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் வாப்பா. இந்த நிலைமையை நாங்க பொருந்திக் கொள்றோம். யாரு உலகத்துல
மூணில் 2 பகுதியோட கூட பகுதி கையில ஆட்சியில உள்ளவர் பிள்ளைகளுக்கு தீனத்தான் முற்படுத்தினார். என்ன அல்லாஹ் கைவிட்டானா? இவரது அடுத்த மச்சானத்தர் இருந்தாரு ஹிஷாம். ஹிஷாமிட மனைவியுடைய மச்சான் முறைதான் தாஜ்பரியமான மக்கள் தான். ஹிஷாமுடைய பிள்ளைகள் அவங்களோட பிள்ளைகள் தீண்ட கொஞ்சம் முக்கியத்துவம் குறைவு இருந்துச்சு. அவங்களோட பிள்ளைகள் எல்லாம் பெரிய துனியாவோட அமைப்புல பெரிய பெரிய வாழ்க்கை, நல்ல பெருமதியான வாகனங்கள், ஆடம்பரங்கள் இப்படியா இருந்துச்சு. பிள்ளைகள் தீன முற்படுத்தி பிள்ளைகளை பராமரிச்சாங்க, வளர்த்தாங்க. ஒரு இமாம் ஒரே நாள்ல 2 சம்பவத்தை கண்டேன்னு பின்னால சொல்றான். உமரத்துல மௌத்து பிள்ளைகளோட அடுத்த தலைமுறை ஒரே நாள்ல 2 சம்பவம் கண்டேன். ஒன்று என்ன தெரியுமா? அந்த இவட மச்சான் மாட்ட பிள்ளைகள் இஷாமுடைய வலிதுடைய இப்படியான பிள்ளைகள் எல்லாம் துனியாவை மட்டும் நோக்கமாக கொண்டு அதை மட்டும் குறிக்கோளாக கொண்டு தீனுடைய முக்கியத்துவம் இல்லாம வளர்ந்த அந்த வீட்டு பிள்ளைகளை நான் பார்த்தேன். பெரிய பெரிய ஜும்மா மஸ்ஜிதுக்கு முன்னால நின்று கொண்டு இந்த பள்ளி எங்கட அப்பா கட்டினது, எங்கட வாப்பா கட்டினது, எங்கட பெரியப்பா கட்டினது, எங்கட குடும்பத்து பள்ளி, ஏதாவது எங்களுக்கு உதவி செஞ்சுட்டு போங்களேன்னு கை நீட்ட கண்டேன். தீன் இல்லாம துணியா மட்டும் கொடுத்தது. உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி ஒரு மகனை கண்டேன். அதே நாள் 500 குதிரைகளை தளபாடங்களோட அல்லாட பாதையில செலவழிக்கிறது. எந்த வீட்டில் வளர்ந்த புள்ள? ராவ் சாப்பாடு பருப்பும் வெள்ளப்பூடும் திண்டு வளர்ந்த புள்ள. தீன் உயர்த்தும் அடுத்த தலைமுறையாவது அல்லாஹ் சிறப்பா வாழ வெப்பம் தீனை கொடுத்தோம்னா துனியாவும் கிடைக்கும், தீனும் கிடைக்கும். தயாராகும் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமானே, எல்லாரும் பங்குதாரி ஆகணும். குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் செய்யக்கூடிய உழைப்பு நாங்கள் செய்யறது எங்களுக்கே தவிர மற்றவங்களுக்கு அல்ல. என்னுடைய முன்னேற்றம், என்னுடைய மாற்றம், என்னுடைய அல்லாஹ்வுடைய நெருக்கம், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு, என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி. நாங்க செய்யறதால மற்றவங்களை டார்கெட் பண்றதல்ல, அதை நாங்கள் மற்றவங்களுக்கு மெத்தி வைப்போம். முதலாவது எனக்குத்தான் என்ற நியத்தோட முதலாவது சொல்லுங்க. முதலாவது தஸ்கீல் கண்ணியமான உலமாக்களை மேம்படுத்துறோம். உலமாக்கல்ல யார் யார் சபையில் இருக்கிறீங்களோ வருஷம் முடிச்சவங்க இருந்தா 2வது வருஷத்துக்கு எழும்புங்க. நாங்க என்ன வருஷம் முடிக்கல, இன்ஷா அல்லாஹ் வருஷ நியத்தை வைக்கிறோம். எழும்புங்களா இன்ஷா அல்லாஹ். உலமாக்களை முதலாக கண்ணியப்படுத்து எழும்புங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அதரத்தை கபூல் செய்வானா. பொருத்தமான நேரத்தில் பொருத்தமான நாடுகளுக்கு எல்லாம் அனுப்பி வேலை வாங்குவானா. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். வேற யாரு 2வது வருஷத்துக்கு நீ தைக்கிறான் அதரத்? வேற யாரு? நீயத்தை வெளிப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். எப்ப டேட் ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ் இவங்களையும் கபூல் செய்வானாக. இறுதி மூச்சு ஒரு தீனுக்காண்டி எல்லாம் பயன்படுத்துவானாக. மாஷா அல்லாஹ் அவங்களே எல்லாம் கபூல் செய்வானாக. அவங்களோட இல்ம உலக மட்டத்தில் எல்லாம் பாவிப்பானா. மாஷா உலமாக எழும்புறான். 7, 8, 10 வருஷம் குரான், ஹதீஸ், குரானுடைய விளக்கங்கள், ஹதீஸ், வரலாறு எல்லாம் படித்தவங்க. பிறந்த இருந்து இதுவரைக்கும் உள்ள ஆய்வுல கணக்கு பார்த்தா பெற்றோர்களை குடும்பத்தை பிரிஞ்சு இருந்த காலம் தான் கூட. வருஷத்திலே 360 நாள்ல வீட்டுக்கு கூடி போனா 40-50 நாள் தான் வீட்டுல வீட்டுக்கு வர அல்லாட பாதையில போறது அதெல்லாம் இல்லாம. அப்படி ஓதின உலமாக்கள் போகும் பொழுது பார்க்க தெரியாதா? அவங்க படிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அப்படியான உலமாக்கள் முன்னுக்காகும் பொழுது நாங்க எந்த நிலைமையில் இருக்கிறோம்னு ஒவ்வொருத்தரும் நாங்க எங்களை யோசிச்சு பார்ப்போம். யாரையும் பார்க்க வேண்டும். அடுத்தது கண்ணியமாளே, உலகத்தில் பல தேவைகள் இருக்குது. இன்னைக்கு நாங்கள் எங்களை சூழலை தான் நாங்கள் விளங்கிக்கிறோம். உலகத்தில் எத்தனை நாடுகள் எத்தனையோ தேவைகள் இருக்குது. முஸ்லீம் தான் கலிமாவை பாடமாக்கி கொடுக்கறதுக்கே நாள் கணக்கு மாசக்கணக்கு தேவைப்படக்கூடிய காலம். கலிமா உச்சரிப்பை திருத்த, கலிமாவுடைய உச்சரிப்பை திருத்த ஒரு முக்கியமான மஜ்மா ஒரு ஆலிம் சொன்ன ஒரு காகுசாரி தான். கிட்டத்தில் ஒரு நாடு, அந்த நாட்டில் எந்த அளவுக்கு இஸ்லாத்தை மாற்றி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கின்ற எவ்வளோ காலம் இந்த இவ்வளோ இல்மு, இவ்வளோ பயான், இவ்வளோ புத்திமதி, இவ்வளோ புக்குகள் நிறைஞ்ச காலம். என்ன சொல்லப்பட்டு தெரியுமா? அந்த நாட்டில் அந்த ஊரில் உள்ள முஸ்லீம்களுக்கு போதிக்கப்பட்டிருக்குது. இந்த 4 கால் இருக்குது, 4 கால்
ஹின்சீர். இந்த 4 கால பள்ளியுடைய எல்லை உள்ளுக்கு அறுத்து திண்டா ஹலாம். இது பில, இது ஹராம். எங்க அறுத்தாலும் எங்க திண்டாலும் அது ஹராம் என்றத அவ்வளோ காலம் செஞ்சு வந்தவர் இந்த தாவத்துடைய உழைப்புடைய ஒரு ஜமாத்துடைய தஸ்கீல்ல வந்துதான் இதை படித்துக் கொள்றாரு. இந்த நவீன காலத்துல எவ்வளவு தேவைக்கும் அப்ப எவ்வளவு மடத்தனத்துல மக்கள் இருப்பான். யார் சொல்லிக் கொடுக்கிறது? அந்த நபருக்கும் அதை படிச்சு கொடுக்கறதுக்கு அல்லாஹ் ஸ்ரீலங்கால வந்து ஜமாத் அனுப்பி வச்சான். யார் எங்க பாவிக்கிறான்னு பாருங்க. ஆப்பிரிக்கா கண்டில ஒரு நாடு பள்ளிக்குள்ள கொண்டு அறுத்துட்டு போனா 4 கால் ஹலால். எப்படி விஷயங்கள் போதிக்கப்பட்டிருக்கு. அது பில, அது எப்பயுமே அராம் தான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஸ்ரீலங்கால இருந்து அல்லாஹ் ஜமாத் அனுப்பி பாவிச்சாண்டா எங்களை எங்கெங்க பாவிப்பான்னு தெரியும். அதனால சொல்லுங்க, அடுத்த தஸ்கீல் வெளிநாட்டு பெருஞ்சமாத்து எலும்புகளை இன்ஷா அல்லாஹ் எங்கட பேங்க் பேலன்ஸ் எங்கட பக்கத்தை பார்க்காம எலும்பும் அல்லாஹ் அவங்களை கபூல் செய்வானாங்க. பொருத்தமான நாட்டுக்கு எல்லாம் அனுப்பி வேலை வாங்குவானாங்க. இவங்களை எல்லாம் கபூல் செய்வானாங்க. அமித்ஷா எல்லாம் கபூல் செய்வானாங்க. இவங்களை எல்லாம் கபூல் செய்வானாங்க. அவங்களை எல்லாம் கபூல் செய்வானாக. எந்த நாட்டு அவங்களை எல்லாம் கபூல் செய்வானாக. எந்த நாட்டுக்கு அல்லாஹ் இவங்களை கபூல் செய்வானாக. பொருத்தமான நாட்டுக்கு அனுப்பி ஏரியாவுடைய தனியான ஒரு ஜமாத் போய் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் வளங்களை கொடுப்பானாக. மிச்சம் தேவை. இதெல்லாம் காவுதாரிகள் சொன்னா தலை சுத்தும், நம்பலாம் போகும். இவ்வளவு இப்படி மீக்குமா? யார் போறது? அப்ப அவருக்கு அதை படிச்சு கொடுக்க யாரு போன? ஸ்ரீலங்கால ஜமாத். அவட்ட ஊர்ல உலமாக்கள் இல்லையா? அது கண்ணியமானதான் தாவத்துடைய பரக்கத். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு ஒரு ஹராமான உணவுல இருந்து தௌபா கிடைக்கிறதுக்கு எங்கட நாட்டு ஜமாத் எல்லாம் பாவிக்கிறேன்டா எங்களை ஒவ்வொருத்தரும் எல்லாம் எப்படி பாவிப்பாங்க சொல்லுங்களை சார். வேற யார் நீத்துக்கிறீங்க பொறிஞ்ச மாத்துக்கு? இந்தியா பங்களாதேஷ் சொல்லுங்களேன் இன்ஷா அல்லாஹ். இந்தியா பங்களாதேஷ் மாஷா அல்லாஹ் அன்ஸ்தாபில் மரம் இந்தியா பங்களாதேஷ் ஜமாத் எலுமோ இந்தியா பங்களாதேஷ் மாஷா அவங்களை எல்லாம் கபூல் செய்வானாக. அவங்களை எல்லாம் கபூல் செய்வான எலுமோ இன்ஷா அல்லாஹ். அவங்களை எல்லாம் கபூல் செய்வானாக. போகலாம். அதுக்கு அதிகமானவர்களுக்கு மஷூரா கிடைக்கும். அது பெரிய ஒரு நிபந்தனைகள் அதில் குறவு. வெளிநாட்டு ஜமாத்தை விட அடுத்த கட்டம் அதில் நீயத்து வைங்க மஷூரா எடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். எங்களோட நிலைமையை வச்சு மஷூரா கிடைக்கும். வேற யாரு? இந்தியா பங்களாதேஷ் தஸ்கீர் யார் தயார் இன்ஷா அல்லாஹ். போம் கண்ணியமால பேய்த்து எங்களோட ஒவ்வொரு காலட்டு படுற இடம் அல்லாட்டு சாட் சொல்லும். யாரை சந்திக்கிறோம், யாரோட பேசணுமா, இவங்களை எல்லாம் கபூல் செய்வானா, எல்லா நிலைமையில எல்லாம் சீராகி கொடுப்பானா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இந்தியா பங்களாதேஷ் பல மார்க்க தேவைகள் இருக்குது. பல தேவைகள் மிச்சம் முஸ்லீம்கள் பரம்பரை வாழக்கூடிய இஸ்லாம் இல்லாத இஸ்லாம் நடத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எங்களே ஒத்தரை கொண்டு அங்க உள்ள ஒத்தருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தா அதே போதுமன்னா நபி அவங்க முழு துனியாவோட சிறந்தது, சிகப்பு ஒட்டகங்களை விட சிறந்தது. வேற யார் தயார் இன்ஷா அல்லாஹ்? வேற யார் தயார்? அடுத்த தஸ்கீர் இன்ஷா அல்லாஹ் உள்நாடு பைதல் ஜமாத் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். கால்நடை பைதல் ஜமாத் நீங்க இன்ஷா அல்லாஹ். இந்த வருஷம் வக்து முடிஞ்சு அடுத்த வருஷம் ஆரம்பத்தோடு அல்லது இந்த மாசம் அடுத்த மாசம் இன்ஷா அல்லாஹ் வெளியாகலாம். பைதல் ஜமாத் நீ சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அதிகமாக நபி அவங்களோட சஹாபாக்களோட உழைப்புக்கு ஒப்பாகக்கூடிய உழைப்பு பைதல். ஒட்டகம் இருந்துச்சு, குதிரை இருந்துச்சு, கோவேறு கழுதை இருந்துச்சு, கழுதை இருந்துச்சு. தாய்ப்புக்கு நடந்து போனா. வாகனம் இல்லாம நடந்து போகல, வாகனம் இருந்துச்சு நடந்து போனாங்க. இன்னைக்கு ஏசி பஸ்ல போயிட்டு வந்தாலும் எவ்வளோ டயர்ட். உம்ராக்கு போனவங்க ஹஜ்ஜிக்கு போனவங்க போயிருப்பீங்க. ஏசி பஸ்ல தாய்ப்புக்கு போயிட்டு வந்தா எவ்வளோ டயர்ட், போயிட்டு இறங்கினா எவ்வளோ டயர்ட், எவ்வளோ தாகம். அப்போ அப்படி நபி நடந்து போயிருந்த எப்படியான ஒரு காலம், எப்படி இருந்திருக்கும் தியாகம். அதானே தாய்ப்புக்கு நாங்கள் போட்டு கொண்டு போகிறோம். தலை சிறந்த சஹாபாக்களுடைய மார்க்க அறிஞர் முஃபஸ்ஸிர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபர் அங்கே தான் அமைஞ்சிப்படி. எப்படிப்பட்ட ஊர்? 2 மலையை வச்சு நசிக்குடவான்னு கேட்கப்பட்ட ஊர். 2 மலையையும் அப்படியே சேர்த்து இவங்களை அரைச்சுடவான்னு கேட்டான் நபி அலைஹிஸ்ஸலாம். மலைக்கு பொறுப்பான மலைக்க கூட்டி நபி அவங்களுக்கு அடிச்சு நோவினப்படுத்தி என்ன முறைகேடு நடந்து ஒழுக்க இனமா ஹிண்ட் அடிச்சு ஏசினவங்களுக்கு அல்லாஹ் உடனே அனுப்பிட்டான். ஜிபலிஸ்லாம் மலைக்கு பொறுப்பான மலைக்க கூட்டு வந்துட்டான். இந்த வந்திக்கார் மலைக்கு பொறுப்பான மலைக்கு 2 மலைகளுக்கு இடையில தாய்ப்பிக்கு சுத்தி வர மலை தான். அப்படியே 2 மலையை ஒன்று சேர்த்து அப்படியே அரைச்சுடவா, இவங்களை நெசிக்குடவா. நீங்க ஓன்று சொன்னா முடிஞ்சு ஊர்,
சூரநோக்கு தாய் எப்பொழுதும் சூரநோக்கோட சிந்திக்கணும் சொன்னாங்க. இந்த ஊர்ல இருந்து அல்லாவை மாத்திரம் வணங்கக்கூடிய இபாதத் செய்யக்கூடிய தூய்மையான மூமின்களை அல்லாஹ் உருவாக்குவான் ஆதரவு வைக்கிறேன். பைதல் ஜமாத்திர பரக்கத்தான் சாய்புடைய செழிப்பு. யார் யார் இன்ஷா அல்லாஹ் நியத்து வைங்க. மாஷா அல்லாஹ் அவங்களை கபூல் செய்வானாங்க, அவங்களை கபூல் செய்வானாங்க, இவங்களை எல்லாம் கபூல் செய்வானாங்க, இவங்களை எல்லாம் கபூல் செய்வானா. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் பைதலுக்கு நியத்து வைக்கிறான். மாஷா அல்லாஹ் இவங்களை எல்லாம் கபூல் செய்வானாங்க. அடுத்தது 3 சில்லா உள்நாடு 4 மாசம். அடுத்த எலும்பு இன்ஷா அல்லாஹ் பைதல் அல்ல மற்ற. மாஷா அல்லாஹ் அவங்களை கபூல் செய்வானா, அவங்களுக்கு எல்லாம் ஆரோக்கியத்தை கொடுப்பானா. மாஷா இவங்களை கபூல் செய்வானா, இவங்களை எல்லாம் கபூல் செய்வானா. மாஷா அல்லாஹ் இந்த வருஷம் முடிஞ்சிருக்கும், 2 மாசம் பேலன்ஸ் இருக்கும். ஏலவல் மாணவரோட போகலாம் இன்ஷா அல்லாஹ். எக்ஸாம் அந்த மாணவரோட சேர்ந்து போகலாம் இன்ஷா அல்லாஹ். ஏலவல் வருது, அந்த மாணவர்களோட நாங்கள் வெளியாகலாம். அதுக்கு முன்னால் எங்களுடைய நிலைமை பார்த்து வெளியாகலாம் இன்ஷா அல்லாஹ். நீயே தூய்ங்கள் இன்ஷா அல்லாஹ். ஒரு 3 சில்லாக்கு போய் பார்ப்போம் கண்ணியமானவர்களே. 3 நாள் போயிருப்போம், 40 நாள் முடிச்சிருப்போம் 5 நாளைக்கு முன்னால். ஆனால் கொஞ்சம் பெரிய வக்துகள் போய் பார்ப்போம், முன்னேற்பாடுகளை செய்வோம், வீட்டில் நிலைமையில எல்லாம் அமைப்புகளை ஏற்பாடு செய்வோம், மஷூரா பண்ணுவோம், கொஞ்சம் பங்குதாரி ஆகி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கைவிட மாட்டான். சொல்லுங்க முடிச்சுக்கொள்வோம். இன்னொரு 3 பேர் சொல்லுங்களேன், நான் நியத்து வைக்கிறேன். முதலாவது முடிச்சிடலாம். மாஷா அவங்களை எல்லாம் கபூல் செய்வானாக, எல்லா நிலைமையில எல்லாம் சீராகி கொடுப்பானாக. இன்னும் 2 பேர் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் அவங்களை எல்லாம் கபூல் செய்வானாக, எல்லா நிலைமையில எல்லாம் தோதுவாய் கொடுப்பானா. இன்னொருவர் 3 சில முடிச்சில்ல. மாஷா அல்லாஹ் இவங்களை எல்லாம் கபூல் செய்வானாக, அவருடைய வாலிபத்தை அல்லா தீனுக்கு பாவிப்பானா. கைது நேரம் உட்கார்ந்தோம், ஏதோ ஒரு தீனுடைய தொடர்போட இருந்துட்டோம்டா எங்களோட எந்த நிலைமையில அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டோம். எனக்கு ஏதும் ஒரு ஜுமேராத் தான் ஒரு நியத்து வைப்போம். ஒவ்வொரு ஜுமேராத்தில் ஒவ்வொருத்தரை கூட்டிட்டு வர்றது. எத்தனையோ இடங்களுக்கு எத்தனை பேரை கூப்பிடுறோம், தஷ்கீல் பண்றோம். ஒரு ஜுமேராத்துக்கு ஒத்தரை கூட்டு வந்தால் மாசத்துக்கு 4 பேர், வருஷத்துக்கு 50-52 கிழமைகள்ல 200 பேர் எங்களையால ஒரு நசீகத்தை கேட்டு அதுல ஒரு 20 பேர் ஏதோ ஒரு நல்லவர்களாக தூய்மையானவர்களாக மாறி, அதுல ஒரு 10 பேர் எங்களையால வந்து தாவத்தில் ஈடுபட்டு உலகத்துக்கும் போய் அவங்களை கொண்டு 1000 பேர் 10 பேர் 100 பேர் எல்லா நன்மைகளும் நாங்க மௌத்தாயினாலும் கபருக்கும் வரும், கபருக்கும் வரும். அதனால இன்ஷா அல்லாஹ் ஜுமேராத்துடைய அமல்ல முக்கியத்துவம் கொடுக்கறது போல மாதாந்த 3 நாளைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஏதோ ஒரு வாரம் எங்களுக்கு பொருத்தமான வாரத்தில் எங்களோட மஹல்லா ஜமாத்தோட இணைஞ்சு ஒரு 3 நாள் போவோம். மஹல்லாவுடைய நாளாந்த தாலீம் மஷூரா 2:30 மணித்தியாலம் தொட்டு 8 மணித்தியாலம் வரைக்கும் ஷிஃப்டுடைய அமல்கள் தாமிர மசீல கலந்து கொள்ளும். கனிமோட மஸ்ஜிதுக்கு சும்மா வரும் பொழுது தொழுகைக்கு தான் வாரம், நீயத்து தொழுகைக்குன்னு வைக்க தேவையில்லை, தொலைத்தான் வாரம். நீயத்து வைக்கணும், ஏதாவது ஒரு நல்ல விஷயம் படிப்பேன், படிச்சு கொடுப்பேன், எனக்கு தெரிஞ்சத இந்த நீயத்தில் டெய்லி வந்த வேண்டாம். ஒரு நாளைக்கு 50 தடவை வந்தாலும் 50 ஹஜ்ஜுடைய நன்மை. நீயத் இதை நீயத்ன்றது. தொழுகைக்கு நீயத்து வைக்க தேவையில்லை, வாங்க சொன்ன தொழுகைக்கு தான் வாரம். அது நீயத்தொண்டு இல்லை, அது கட்டாய கடமை வரணும். வரும்பொழுது தொழுகைக்கு பின்னாடி கூடிய தாலீம்ல உட்கார்ந்து 2 ஹதீஸை கேட்டு போவேன். அங்கடக்கூடிய மஜ்லிஸ்ல உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் இருந்து ஒரு 5 விஷயத்தை படிச்சுட்டு போவேன். அல்லது எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 விஷயத்தை 2 விஷயத்தை இன்னொருத்தருக்கு படிச்சு கொடுத்தோ படிச்சோ படிக்கலையோ அப்படி மஜ்லிஸ் அந்த தொழுகைக்கு நடக்கலையோ நீயத்துக்கு ஹஜ்ஜுடைய நன்மை. ஹதீஸ் எத்தனை ஹஜ்ஜுடைய நன்மை வீணாக்கிட்டோம். ஏதாவது ஒரு இல்முடைய நோக்கத்தோட வாரது. அதே போல என்னோட மஹல்லாவுடைய நாள், எங்களோட மஹல்லாவில் கவனம் செலுத்துறது. என்ன நாள் எங்களுக்கு தரப்பட்டிக்கோ மாறி தொழுகையிலிருந்து இஷா பயான் முடியும் வரைக்கும் ஒரு 1.5 மணித்தியாலம் தீனிக்காக 2 மணித்தியாலம் ஒதுக்குறது, பக்கத்து மஹல்லால கலந்து கொள்றது. இப்படியான தியாகங்களை தொடர்ந்து செய்வோம் என்றால் முழு உலக மட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் எங்களை அல்லாஹ் வேலை வாங்குவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விஷயங்களை முதாக்கரா செஞ்சோமோ அந்த விஷயங்களோட வாழ்க்கையில பிரதிபலிச்சு எங்கள் மூலம் பல பேருக்கு ஹிதாயத் கிடைக்கிறது அல்லாஹ் காரணமாக்குவானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.